ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷன் பத்தி தாங்க பார்க்க போறோம். லீனியர் ரெக்ரெஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்த மாரி ஒரு 2 டைப் ஆஃப் மேஜர் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டாஸ்க் இருக்குல்ல. கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன். அதுல வந்து ஒரு ரெக்ரெஷன் அல்காரிதம். அதாவது நம்ம வந்து நெக்ஸ்ட் வேல்யூ என்ன வரப்போகுதுங்கிறத ஒரு லீனியர் லைன் பேஸ் பண்ணி பிரெடிக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லீனியர் ரெக்ரெஷன் வந்து ஒரு 2 பார்ட்ஸா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட தியரி என்ன? எப்படி லீனியர் ரெக்ரெஷன் ஒர்க் ஆகுது? எதுக்காக யூஸ் பண்ண போறோம்? இந்த மாரி யூஸ் கேஸஸ் என்ன? எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அடுத்தது செகண்ட் பார்ட்ல வந்து நம்ம வந்து எப்படி இதை ஹேண்ட்ஸ் ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன்ல நான் வந்து ஒரு 2 மெத்தட் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்கிராச்ல இருந்து பேசிக் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றது, NumPy மாதிரி லைப்ரரிஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றது. செகண்ட் வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து டைரக்டா பில்ட் இன் மாடல் எடுத்து எப்படி வந்து ட்ரெயின் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்க ரொம்பவே பெருசா இருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம பண்ண போறோம்ங்கிறத பத்தி. இப்போ இதில் வந்து உங்களோட ஈஸி ஆக்சஸ்க்காக கீழே வந்து டைம் லைன்ல எல்லாமே கொடுத்துருக்கேன். தியரிக்கு எல்லாமே டி ஹைஃபன் போட்டு அதோட நேமும், அப்படி அதே மாதிரி கோடிங்க்கு எல்லாமே வந்து சி ஹைஃபன் போட்டு அதோட நேமும் கீழே டைம் லைன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி மாற்றி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷனோட தியரி பார்ட்குள்ள போகலாம். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 4 பார்ட்ஸாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அதோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்றதுங்கிறது. செகண்ட் வந்து அதை வந்து நம்ம ஜியோஜிப்ரான்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு கிராஃபிக்கலாக அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். தேர்ட் வந்து இப்போ நம்மளுக்கு எப்படின்னா நம்ம ஒரு மாடல் உருவாக்கிட்டோம். அதை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணோம்ல எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. அதை எப்படி பண்ண போறோம்? லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு. ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். அண்ட் அடுத்தது ஃபோர்த் வந்து நம்ம மாடலை ட்ரெயின் பண்றது எப்படி? எப்படி நம்ம மாடல் லேர்ன் பண்ண போகுது? அதுதான் வந்து கிரேடியன்ட் டிசென்ட்னு ஒரு அல்காரிதம் வச்சு லேர்ன் பண்ணுது. அந்த அல்காரிதம் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷனோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா என்னங்கிறதையும் அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறத டிரைவ் பண்ணியும் பார்த்தரலாம். ஸோ இப்போ வந்து லீனியர் ரெக்ரெஷனோட ஜென்ரல் யூஸ் கேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் வேல்யூ என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது மாதிரி, இல்லைனா வந்து இப்போ ஒரு செட் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கான அவுட்புட் வேல்யூ என்ன வரப்போகுது? இதே மாதிரி வந்து பழைய டேட்டா பாயிண்ட்ஸ் எக்ஸாம்பிள் வச்சு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு கிராஃப் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஒரு ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ வந்து ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து 1 வந்து இப்போ எனக்கு டே 1ல வந்து ப்ரைஸ் 1 இருக்குன்னா, டே 2ல வந்து அது 2 மாறிடுது. இதே மாதிரி டே 1ல வந்து 2 இருக்குன்னா, டே 2ல 4 மாறிடுது. ஸோ இப்படி போகும்போது வந்து எனக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து இப்போ எனக்கு ஒரு 5 வேல்யூ இருக்கும்போது வேல்யூ 6 மாறுதுங்கிறது தெரியுது. இப்போ இதே ஒரு 10 இருக்குன்னா என்ன பண்ணுறது? இல்லைனா ஒரு 3.5 இருக்குது, அதுக்கான வேல்யூ இங்கே இல்லைல்ல பார்த்தீங்கன்னா, அதை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது? அப்படிங்கிற யூஸ் கேஸஸ்க்கு தான் நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான பேசிக் ஐடியா வந்து ஒரு லைன் வரைகிறது. இப்போ வந்து லீனியர் ரெக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி வரைய போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் எனக்கு டேட்டாவில் வந்து ஒரு பெஸ்ட் ஃபிட்டிங் லைன் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து எனக்கு எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் வந்து பெஸ்ட் ஃபிட்டாக இருக்குது. அதாவது வந்து எல்லா டேட்டா பாயிண்ட் கூடயும் கிட்ட கிட்ட இருக்குது. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் பார்க்கும்போது இதுக்கான எரரும் கம்மியாக இருக்குது. இந்த டேட்டா பாயிண்ட்கான எரரும் கம்மியாக இருக்குது. இதே மாதிரி ஓவரால் எரர் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் 3.5 ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல கரெக்டாக அதோட ஒய் வேல்யூ என்ன வருது? 3.5 எக்ஸ்னா. ஸோ வந்து எனக்கு டே 1ஓட ப்ரைஸ் 3.5 இருக்குன்னா, டே 2ஓட ப்ரைஸ் என்ன? அது வந்து 4.5லேருந்து 5க்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 4.9 கிட்ட வருது இந்த வேல்யூ வந்து. இதுதான் வந்து என்னோட புது வேல்யூ, ப்ரெடிக்டட் வேல்யூ. இது வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்புட் கரெக்டாக ஃபிட் பண்ணுறோமோ, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல அவுட்புட்டும் கிடைக்கும். இதுதான் வந்து லீனியர் ரெக்ரெஷன் வந்து லேர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ லீனியர் ரெக்ரெஷன்ல வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ண போறோம்னா, ஒரு லீனியர் லைன் அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ வந்து அந்த ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு ஈக்குவேஷன் வரையும்போது, நம்மளுக்கு உடனே என்ன ஈக்குவேஷன் மைண்டுக்கு ஞாபகம் வருதுன்னா, y இஸ் ஈக்குவல் டூ mx பிளஸ் c. இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இதுல m வந்து ஸ்லோப்னு சொல்லலாம் அண்ட் c வந்து y இன்டர்செப்ட்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து என்ன பண்றோம்னா, ஒரு அல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் y இஸ் ஈக்குவல் டூ ஒமேகா எக்ஸ் பிளஸ் பி. இங்க வந்து நம்மளுக்கு ஒமேகாவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா வந்து வெயிட்ஸ் அண்ட் b யோட வேல்யூ வந்து பயாஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஏன் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் ஆக்ட் ஆகுது? அதாவது ஸ்லோப் வந்து ஏன் வெயிட் ஆகும், y இன்டர்செப்ட் ஏன் பயாஸ் ஆகாம ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன்ல ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் வந்து y இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எக்ஸ் பிளஸ் பின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல வந்து ஒமேகா வந்து வெயிட் அண்ட் b வந்து பயாஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அது எப்படி வந்து வெயிட்ஸ் அண்ட் பயாஸா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்காக வந்து நான் ஜியோஜிப்ரான்னு ஒரு சாஃப்ட்வேர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு கிராஃபிக் சாஃப்ட்வேர். இதில் வந்து நீங்கள் லைன்ஸ் 2D பிளேன்ஸ் இல்லைனா பாயிண்ட்ஸ், இங்கே வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிரியேட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிம்பிளாக ஒரு லைன் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எடுத்துக்க போகிறோம். இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஒரு லீனியர் லைன். y வந்து எக்ஸோட பவர் 1ல இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வந்து அந்த லைனில் y அண்ட் எக்ஸ் ரெண்டுத்தோட வேல்யூ எக்ஸாக்ட் சேமாக இருக்க போகுது.
இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா திஸ் இஸ் தி சேம் as 1x + 0. அதாவது வெயிட் வந்து 1 அண்ட் பயாஸ் வந்து 0வா இருக்குது. இந்த லைன் வந்து மாறல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வெயிட் வந்து மாற்றி பார்க்கலாம். ஸோ வெயிட் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 2ன்னு மாற்றுறேன்னா அந்த லைனோட டில்ட் வந்து மாறுது. அதுதான் வந்து இந்த லைனோட வெயிட். இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா ஸ்ப்ரெட் வந்து எந்த இடத்துல இருக்குதோ அதை வந்து நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுக்குது. இது வந்து நான் திரும்ப ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதோட வேல்யூஸ் வந்து மாற்றி மாற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் -1 வச்சேன்னா இந்த லைன் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது. ஸோ டேட்டா வந்து எனக்கு இனிஷியலாக வந்து ரைட் சைட் ஸ்ப்ரெட் ஆயிருந்தா நான் வந்து பாசிட்டிவ் வேல்யூ வச்சுப்பேன். இதே வந்து லெஃப்ட் சைட் ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சுன்னா நான் வந்து நெகட்டிவ் வேல்யூ வச்சுப்பேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு 10ன்னு போட்டு பார்ப்போம். 10ன்னு போட்டால் அந்த ஸ்லோப் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ வந்து நம்ம பயாஸோட யூஸ் கேஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் அதுக்காக டேரெக்டாக வந்து இப்போ நான் 1x எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது வந்து சேம் as y = x லைன் வந்து இப்போ வந்து நான் பயாஸோட வேல்யூ 1ன்னு வைக்கிறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்குது இங்கே இந்த y ஆக்சிஸில் ஒரு லைன் மேலே ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதாவது வந்து எக்ஸோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு y வேல்யூ 1னும் எக்ஸோட வேல்யூ -1னா y வேல்யூ 0, 1னா 2 இந்த மாதிரி கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா எக்ஸாக்ட் சேமாக கிடைக்கும். இந்த பயாஸோட யூஸ் என்ன இப்போனா என்னோட டேட்டா வந்து இங்கே நான் 0 கிட்ட ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா நான் டேரெக்டாக பயாஸ் 0ன்னு வச்சு யூஸ் பண்ணலாம். இதே இப்போ டேட்டா ஸ்ப்ரெட் வந்து எனக்கு வேறு எங்கேயோ இருக்குது அந்த மாதிரி கேஸில் வந்து நான் என்ன பண்ணணும்னா பயாஸ் வச்சுட்டு அந்த லைன் வந்து மேலே கீழே ஷிஃப்ட் பண்ணலாம் y ஆக்சிஸில். இதுதான் வந்து நம்மளுக்கு மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் பயாஸோட யூஸ் கேஸ். இப்போ வந்து இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த பாயிண்ட் டூல் வச்சு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்ட் டூல் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ண உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே வந்து என்னோட டேட்டா ஸ்ப்ரெட் வந்து இப்படி இருக்குன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இங்கே லீனியர் ரெக்ரெஷனில் வந்து நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ இருக்க போது அவுட்புட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி சிங்கிள் வேல்யூ. இங்கே வந்து நம்ம அந்த இதை வந்து எப்படி சிமுலேட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேரியஸ் பாயிண்ட்ஸ் நான் எடுத்து ஒரு பாயிண்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி இங்கே இருக்குது. இது வேணா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் என்னோட இனிஷியல் ஃபார்ம் y = xன்னு போட்டு பார்க்குறேன். நம்மளுக்கு டேட்டாவில் பெஸ்ட் ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் லைன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்காமல் நம்மளுக்கு வந்து தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா y = -x அதாவது வந்து வெயிட் வந்து 1 -1 x ப்ளஸ் வந்து பயாஸ் 0ன்னு வைக்க போகிறோம். அப்படி வச்சா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைனோட டைரக்ஷன் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதுதான் வந்து இந்த டேட்டா பாயிண்டோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக ஓவர்லாப் ஆகலை. இங்கே தான் வந்து நம்மளுக்கு பயாஸோட யூஸ் கேஸ் வரப்போகுது. இந்த லைனை அப்படியே மேலே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் பயாஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 4ன்னு போட்டு பார்க்குறேன். 4ன்னு போட்டால் மேட்ச் ஆகுதா எனக்கு இல்லை. ஏன்னா வந்து இங்கே எக்ஸாக்டாக 4 இருக்குது x0 இருக்கும்போது. இதே வந்து இப்போ நான் 8ன்னு போடுறேன். 8 போடும்போது எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்காக இது வந்து ஒரு பெஸ்ட் மேட்ச்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தா நம்ம வெயிட் வந்து -1 பயாஸ் வந்து 8 வச்ச உடனே நம்மளுக்கு வந்து இந்த லைன் ஒரு எக்ஸாக்ட் மேட்சாக கிடச்சிருச்சு. ஸோ லீனியர் ரெக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பாயிண்ட் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி இந்த வெயிட் என்ன பயாஸ் என்னன்னு லேர்ன் பண்ண போகிறோம். அதாவது பெஸ்ட் ஃபிட் லைன் என்ன எனக்கு வந்து எந்த லைன் இந்த டேட்டா பாயிண்ட்ல பெஸ்ட்டாக ஃபிட் ஆகுது. இதை நம்ம வந்து மோஸ்ட்லி ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்கேஸ் ஃபியூச்சரில் ஒரு டேட்டா பாயிண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் இப்படி கொடுக்குறாங்கன்னா இதோட y வேல்யூ என்ன இருக்க போகுது கிவன் தி x வேல்யூ இது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து லீனியர் ரெக்ரெஷனோட என்டையர் ஐடியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்கலாக மாடல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படி ஒரு லைனை ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் நம்மளுக்கு இப்போ வந்து என்ன தேவைன்னா அந்த மாடல் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது நம்மளோட லைன் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஃபிட்டாக இருக்குது அதுக்கு வந்து ஒரு எவாலுவேஷன் மெட்ரிக் தேவை. அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம வந்து ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ் எப்படி எழுதலாம்னா இப்போ இந்த ரெட் கலர் லைன் தெரியுது இல்லையா இதுதான் வந்து என்னோட ப்ரெடிக்டட் லைன். இந்த ப்ளூ கலரில் என்னோட ஆக்சுவல் டேட்டா பாயிண்ட்ஸ். இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 1னா ஆக்சுவல் டேட்டா பாயிண்டோட வேல்யூ வந்து 2 கிட்ட இருக்குது. ஆனால் இதே ப்ரெடிக்டட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 கிட்ட இருக்குது. நம்ம சிம்பிளிசிட்டிக்காக இதை 2.5 அசியூம் பண்ணிப்போம். நம்ம அதோட எரர் எப்படி எழுதலாம்னா இந்த 2.5 மைனஸ் 2.0 விச் இஸ் 0.5 இதுதான் இதோட எரர். சிமிலர்லி இதை வந்து இப்போ செகண்ட் டேட்டா பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த y வேல்யூ வந்து 3.5 அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா ஆக்சுவல் வேல்யூ வந்து 4. ஸோ அகைன் டிஃபரன்ஸ் வந்து 0.5. இதே மாதிரி வந்து நம்ம ஒன்னொன்றுக்கும் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு ஆட் பண்ணோம்னா அதை வந்து ஒரு லாஸ் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து அதோட ஸ்டாண்டர்டைஸ் லாஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. அதாவது அதோட இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதுக்காக வந்து நம்மளுக்கு மெயினாக ஒரு 2 விதமான லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வருது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக. ஸோ இப்போ ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து நம்ம என்ன லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம்னா லீனியர் ரெக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டைப் ஆஃப் லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லீனியர் ரெக்ரெஷன் இல்லாமல் ஜென்ரலாக எல்லா ரெக்ரெஷன் அப்ளிகேஷன்ஸ்க்கும் இது ஒர்க் ஆகும் ஒரு மேஜர் அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ் வந்து என்னன்னா மீன் அப்சல்யூட் எரர்னு சொல்லுவாங்க. மீன் அப்சல்யூட் எரர் இதை வந்து நம்ம L1 லாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மீன் அப்சல்யூட் எரர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதோட டேட்டா பாயிண்ட் 1 இருக்கு இல்லையா இப்போ டேட்டா பாயிண்ட் 1 வந்து y வேல்யூ வந்து என்னன்னா ஆக்சுவல் y வேல்யூ 2.0 ஆனால் வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 2.5 இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட டிஃபரன்ஸ் என்ன 0.5
ஃபர்ஸ்ட் டேட்டா பாயிண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் 0.5. இதே மாதிரி செகண்ட் டேட்டா பாயிண்டோட டிஃபரன்ஸ் என்ன? அதுவுமே 0.5. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 5 டேட்டா பாயிண்ட்டுக்கு 5 இது வருமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டோட்டலா டிவைடட் பை 5 அதாவது மீன் எடுத்துக்கிறோம். இப்போ இங்க வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து என்னோட இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்முலாவா அஸ்யூம் பண்ணிப்போம். நான் வந்து எல்லா டைமும் வந்து ப்ரெடிக்டட் மைனஸ் ஆக்சுவல் பண்றேன். அதாவது ப்ரெடிக்டட் வேல்யூ ஆஃப் டேட்டா பாயிண்ட் 1 மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் டேட்டா பாயிண்ட் 1 பிளஸ் சிமிலர்லி வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ ஆஃப் டேட்டா பாயிண்ட் 2 மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் டேட்டா பாயிண்ட் 2 இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிட்டு நான் வந்து ஒரு டிவைடட் பை 5 பண்ணிக்கிறேன் மீன்காக. இங்க என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் இதுல வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ என்ன 2.5 நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோமா? அத வந்து ஒரு நியர் பை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இது வந்து 2.0 இத வந்து இப்ப நம்ம இது பண்றோம். இதே மாரி கூட வந்து என்ன ஆட் பண்றோம்னா, செகண்ட் டேட்டா பாயிண்ட்க்கு பிரெடிக்டட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3.5 ஆக்சுவல் வேல்யூ வந்து 4.0 இப்ப நான் இதே மாரி எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்ம அத லாஸ் ஃபங்ஷனா ரெப்ரசென்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகணும்? எல்லாரோட லாஸும் ஆட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம இப்ப சால்வ் பண்ணோம்னா 2.5 - 2 வந்து 0.5 பிளஸ் வந்து இதோட வேல்யூ வந்து -0.5 ஆயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா பாயிண்ட்டையும் எனக்கு இது ஆட் பண்ணி பார்க்கும்போது லாஸ் 0 ஆயிடுது. பட் எனக்கு வந்து இது ஆகக்கூடாது. இந்த பர்ப்பஸ்க்காக என்ன பண்றோம்னா, நம்ம வந்து ஒரு மாடுலஸ் எடுத்துக்கிறோம். எல்லா இடத்துலயுமே. மாடுலஸ் எடுக்கும்போது என்ன ஆகுது? இந்த நெகட்டிவ் வேல்யூவும் பாசிட்டிவ் வேல்யூவா மாறிடுது. ஸோ லாஸ் வந்து ஆட் ஆகுது. இந்த மாடுலஸ தான் வந்து நம்ம வந்து அப்சல்யூட் ஃபங்ஷன்னும் சொல்லலாம். ஸோ ஃபார்முலா வந்து எப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் பிரெடிக்டட் வேல்யூ ஆஃப் டேட்டா பாயிண்ட் 1 மைனஸ் ஆக்சுவல் ஆஃப் டேட்டா பாயிண்ட் 1 பிளஸ் அகைன் வந்து ஒரு மாடுலஸ். இது வந்து என்னோட ஃபைனல் ஃபார்முலா மாரி வச்சுக்கலாம். predicted value of data point 2 minus actual value of data point 2 இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 5 ஆர் இங்க வந்து n டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னா டிவைட் பை n அதோட மீன். இதுதான் வந்து மீன் அப்சல்யூட் எரரோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போற லாஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஸ்கொயர்ட் எரர். மீன் ஸ்கொயர்ட் எரர் இதை வந்து நம்ம L2 லாஸ்னு சொல்லுவோம். இப்போ மீன் ஸ்கொயர்டோட பேசிக் ஐடியா வந்து என்னன்னா, நம்மளோட ஈக்குவேஷன்ல வந்து என்ன இருக்க போகுதுன்னா, ப்ரெடிக்டட் வேல்யூ ஆஃப் டேட்டா பாயிண்ட் 1 மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் டேட்டா பாயிண்ட் 1 தி ஹோல் ஸ்கொயர். இங்க மாடுலஸ் பூரா ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் நல்லா பார்த்தீங்கன்னா. மாடுலஸ் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நெகட்டிவ் சைனும் பாசிட்டிவ் ஆகுது. ஆனால் பவர் 1ல ஆட் ஆகுது. இங்க வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் வந்து அதை பாசிட்டிவா மாத்திக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே மாடுலஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்க வந்து மறுபடியும் ப்ரெடிக்டட் வேல்யூ ஆஃப் டேட்டா பாயிண்ட் 2 மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் டேட்டா பாயிண்ட் 2 தி ஹோல் ஸ்கொயர் இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிட்டு டிவைட் பை n பண்ண போறோம். n வந்து இந்த கேஸ்ல வந்து 5. எல்லா டேட்டா பாயிண்ட்டுக்கும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் இது கிடைச்சிரும். ஸோ இது வந்து மீன் ஸ்கொயர் எரரோட ஃபார்முலா. ஸோ இதை நம்ம வந்து இப்போ சிம்பிளா இதுக்கு வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டேட்டா பாயிண்ட்டுக்கு என்னன்னா 2.5 - 2 வந்து 0.5. செகண்ட் டேட்டா பாயிண்ட்டுக்கு வந்து 3.5 - 4 வந்து -0.5. இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 5 பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எம்எஸ்சி லாஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இந்த எம்எஸ்சி லாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷன் ஆர் எனி ரெக்ரெஷனுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ண போகிறது. இன்பில்ட் லைப்ரரிஸும் மோஸ்ட்லி இந்த எம்எஸ்சி லாஸ் தான் வந்து ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதோட ஆக்சுவல் ஃபார்முலா ரெப்ரஸன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர் வந்து என்னன்னா 1/n into summation over I is equal to 1 to n modulus of yi minus y hat of i. ஸோ இங்கே வந்து இந்த y hat of i வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரெடிக்டட் வேல்யூ. y of i வந்து ஆக்சுவல் வேல்யூ. நம்ம வந்து ஆக்சுவல் மைனஸ் ப்ரெடிக்டட்னு தான் ப்ரெடிக்டட் மைனஸ் ஆக்சுவல் தான். எப்படி எழுதினாலுமே மாடுலஸ் எடுக்கும்போது நெகட்டிவ் சைன் எல்லாம் பாசிட்டிவாக வந்து லாஸ் பாசிட்டிவாக ஆட் ஆயிரும். ஸோ அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த சம்மேஷன் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுது. டேட்டா பாயிண்ட் 1லேருந்து டேட்டா பாயிண்ட் n வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுது. இதுக்கப்புறம் வந்து இந்த 1/n வந்து என்ன பண்ணுதுன்னா மீன் எடுக்குது. ஸோ இதுதான் வந்து மீன் அப்சல்யூட் அண்ட் எரர் டோட்டலா. இப்போ இதே மாதிரி மீன் ஸ்கொயர் எரரோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1/n into summation of I is equal to 1 to n yi minus y hat of i the whole square. இது வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ இது ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டு சம்மேஷன் பண்ணிக்கிறோம். திரும்ப வந்து மீன் எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து மீன் அப் ஸ்கொயர்ட் எரர் அதாவது ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நம்ம L1 லாஸ்ன்னு சொன்னோம், இதை வந்து L2 லாஸ்ன்னு சொன்னோம். அது வந்து ஏன்னா இங்கே வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருது எல்லாத்துக்குமே. இங்கே பவர் வந்து 2 வருது. அதனால இது வந்து L1 லாஸ் அண்ட் இது வந்து L2 லாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் இருக்கும். அதாவது நம்ம மாடலை எப்படி ட்ரெயின் பண்ண போகிறோங்கிறது. இப்போ வந்து நம்ம ஒரு லாஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தோம். நம்ம மாடல் எப்படி எவாலுவேட் பண்ணுறோங்கிறது. இப்போ நம்ம மாடல் எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆப்வியஸாக என்ன தெரியுதுன்னா, லாஸோட வேல்யூ வந்து என்னவா இருக்கணும், இருக்கிறதுலே மினிமம் பாசிபிள் வேல்யூவா இருக்கணும். அதாவது வந்து நம்மளுக்கு 0 வந்தா நம்ம மாடல் வந்து பெர்ஃபெக்ட்டா ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் எந்த கேஸ்லயுமே வந்து 0 வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ரியல் லைஃப் சினாரியோஸ்ல. இப்போ வந்து நம்ம இந்த பிளாட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு லைனுமே வந்து இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லயும் பாஸ் ஆகல. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த 2 பாயிண்ட்லயும் பாஸ் ஆகிற மாதிரி லைன் வரைஞ்சோம்னா,
ஆப்வியஸா அந்த லைன் வந்து இந்த மத்த எந்த பாயிண்ட்லயும் பாஸ் ஆக போறதில்ல. என்னோட லைன் வந்து இங்க பெர்ஃபெக்ட்டா இல்ல. பட் ஸ்டில் வந்து அது எதுலயுமே பாஸ் ஆகாது. ஸோ லாஸ் வந்து இருக்கிறதுலே லைக் மினிமம் 0வா இருக்காது நம்மளுக்கு எந்த ஒரு ரியல் லைஃப் கேஸ்லயுமே. ஸோ இப்ப இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். லாஸோட மினிமம் வேல்யூவ எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அதுதான் நம்மளோட லீனியர் ரெக்ரெஷனோட சொல்யூஷனா இருக்க போகுது. ஸோ இப்ப அப்படி பார்த்தா நம்ம லாஸோட மினிமம் வேல்யூ அதாவது நம்ம லீனியர் ரெக்ரெஷனோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இத வந்து இப்ப நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்னோட லீனியர் ரெக்ரெஷன் மாடல் ஒண்ணு ட்ரெயின் பண்ண போறேன். எனக்கு வந்து ஒரு டேட்டா பாயிண்ட் தான் இருக்கு. நான் சிம்ப்ளிசிட்டிக்காக அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அந்த டேட்டா பாயிண்டோட வேல்யூ வந்து 2, 4. அதாவது இப்ப என்னன்னா, எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ 2, ஒய்யோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ 4. ஆனா என்னோட பிரெடிக்டட் ஒய் வேல்யூ இருக்கு இல்லையா? மாடல் பிரெடிக்ட் பண்றது. இது வந்து 6ன்னு பிரெடிக்ட் பண்ணுச்சுன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. என்னோட எம்எஸ்சி லாஸ் என்ன? எம்எஸ்சி லாஸ் இஸ் ஈக்குவல் டூ அந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா 1/n இருக்குதா? இங்க என்னோட வேல்யூ என்ன? 1. ஏன்னா ஒரு டேட்டா பாயிண்ட் தான் இருக்க போகுது. சம்மேஷன் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டூ 1 டூ மறுபடியும் என்னோட வேல்யூ என்னன்னா 1. இங்க உள்ள என்ன வருதுன்னா, y ஆக்சுவல் மைனஸ் y பிரெடிக்டட் இருக்கு இல்லையா? y ஆக்சுவல் என்ன? 4. மைனஸ் y பிரெடிக்டட் வந்து 6b ஹோல் ஸ்கொயர். அப்படி பார்த்தா அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 4ன்னு கிடைக்குது. எம்எஸ்சி லாஸோட வேல்யூ இங்க 4 தான் இந்த கேஸ்ல. இப்ப இத வந்து நான் வந்து ஒரு ஈக்குவேஷனா எழுதுனேன்னா, இந்த சிங்கிள் டேட்டா பாயிண்ட்க்கான ஒரு ஈக்குவேஷனா எழுதுறேன். மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்ஸ் இல்லன்னு ஒரு அசம்ப்ஷன் எடுத்துக்கிட்டு. நம்மளுக்கு ஒய்யோட இப்போ வந்து நான் ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குன்னா, நான் அந்த ஆவரேஜ் இது எதுவுமே எடுக்க தேவையில்ல. மீன் இங்க தேவையில்ல. ஏன்னா ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கு ஆல்வேஸ் டிவைடட் பை 1 மீன் வந்து சேமா இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து நான் என்னோட சிங்கிள் டேட்டா பாயிண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷனா எழுதி பார்த்துரலாம். இங்க வந்து எனக்கு ஆல்வேஸ் டிவைடட் பை 1 இருக்க போகுது. ஏன்னா டேட்டா பாயிண்ட் 1. ஸோ இங்க மீனோட யூஸ் இல்ல. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து ஒரு ஸ்கொயர்ட் லாஸா எழுதிக்கிறேன். அப்படி எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோட ஆக்சுவல் வேல்யூ என்ன? y. மைனஸ் ப்ரெடிக்டட் வேல்யூ என்ன? y hat தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து என்னோட லாஸ் இங்க எம்எஸ்சி லாஸ். இப்ப இத வந்து நான் அகைன் பிரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, y மைனஸ் y ஹேட்டோட வேல்யூ என்ன? ப்ரெடிக்டட் வேல்யூ நம்ம ஈக்குவேஷன் வந்து லீனியர் லைன் வச்சு ப்ரெடிக்ட் பண்றோம். அங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு வந்து y இஸ் ஈக்குவல் டூ ஒமேகா எக்ஸ் பிளஸ் பி அதாவது வெயிட் அண்ட் எக்ஸ் பிளஸ் பயாஸ். இதுதான் ஈக்குவேஷன். இங்க இருக்க y வந்து ப்ரெடிக்டட். அப்போ y ஹேட்டோட வேல்யூ என்ன? ஒமேகா எக்ஸ் பிளஸ் பி. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணி இப்போ ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணோம்னா என்ன வருதுன்னா, y ஸ்கொயர் மைனஸ் 2y இன்டூ பி என்ன? ஒமேகா எக்ஸ் பிளஸ் பி. 2a a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே பி ஸ்கொயர் ஒமேகா எக்ஸ் பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன வருதுன்னா, y ஸ்கொயர் மைனஸ் 2 ஒமேகா எக்ஸ் ஒய் மைனஸ் 2by ப்ளஸ் ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஒமேகா பிஎக்ஸ் இப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஃபங்க்ஷன் அதாவது எம்எஸ்சி லாஸ் என்னங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா அண்ட் பியில் கிடச்சிருச்சு ஒரு ஈக்குவேஷனாக. இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இக்குவல் 0 வச்சு சால்வ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நான் வந்து சும்மா எனக்கு ஒரு ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு ஒரு 3x ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இந்த 3x ஸ்கொயரோட மினிமம் வேல்யூ எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு y டேஷ் அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அதை கண்டுபிடிக்கிறேன். அதோட வேல்யூ என்ன? 6x. அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் இங்கே. டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு இதை ஈக்குவல் டு 0 பண்ணி எனக்கு வந்து இதோட மினிமம் வேல்யூ எங்கே இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து 6x இப்போ இது வந்து 6x ஈக்குவல் டு 0ன்னு எழுதுனேன்னா எக்ஸோட வேல்யூ என்ன? ஆப்வியஸாக எக்ஸோட வேல்யூ 0 தான் ஒரே சிங்கிள் வேல்யூவாக இருக்க போகுது. இப்போ வந்து இது மினிமாவா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா y டபுள் டேஷ் அதாவது டபுள் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கலாம். அதோட வேல்யூ என்ன? வெறும் 6. இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ. அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு மினிமான்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மேலே இருக்க ஈக்குவேஷன் மினிமா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி யோசிக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த கேஸில் ஒர்க் ஆகாது. அது ஏங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ y is equal to 3x ஸ்கொயரோட மினிமா வந்து நம்ம f dash of x and f double dash அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் இன்னொரு டீடைல் வீடியோவாக போடுறேன் புரியாதவங்களுக்காக. அந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஏன் நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் மேலே பார்த்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் வச்சு சால்வ் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மேஜர் இஷ்யூஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து டைமென்ஷனாலிட்டி. இதை வந்து நம்ம கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி இஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி படி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு O of n கியூப் டைம் இருக்குது. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் இன்புட் வேல்யூ தான் இருக்குது, சிங்கிள் எக்ஸ் வேல்யூ இருக்குது, சிங்கிள் ஒய் வேல்யூக்கு மேப் பண்ண போகிறேன்னா அதே மாதிரி 100 டேட்டா பாயிண்ட்ஸாக இருக்குன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து 100 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இருக்குது, மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் மாதிரி போகிறேன், எனக்கு வந்து 10,000 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கேசஸ் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் இல்லை.
இது வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ. செகண்ட் இஷ்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் எக்ஸ்ட்ரீமாஸ். நம்ம மேல பார்த்த மாரி சிம்பிளா வந்து y = x ஸ்கொயர் ஆர் x கியூப்ல சிங்கிள் ஈக்குவேஷன் இருக்க போறதில்ல. நம்மளுக்கு வந்து மல்டிபிள் வேரியபிள் பேஸ் பண்ணி மல்டிபிள் டிகிரீஸ்ல இருக்க போகுது. அந்த கேஸஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீமஸ் வந்து வேற வேற இருக்கும். நெறைய எக்ஸ்ட்ரீமஸ் அதாவது மேக்ஸிமம் நெறையா இருக்கும், மினிமம் நெறையா இருக்கும். இது 2த்துக்கும் இல்லாம சேடில் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பைன்டா எக்ஸ்ட்ரீமாஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து இப்ப நான் ஒரு ஜியோஜிப்ரால கிராஃபிக்கலாவும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ, இப்ப இதுக்காக வந்து நான் ஜியோஜிப்ரா எடுத்துக்கிறேன். இந்த செகண்ட் எக்ஸ்ட்ரீமா ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. இப்போ வந்து நான் லாஸ்ட் ஃபங்ஷன் வந்து ஜஸ்ட் சிம்பிளா எக்ஸ் ஸ்கொயர்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர்ன்னு அஸ்யூம் பண்ணா என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட் ஃபங்ஷன் இந்த மாரி வருது. மினிமம் வேல்யூ என்ன? ஆப்வியஸா ஒய்ல 0 வருது. அது எங்கன்னா எக்ஸாக்ட்டா x = 0ல. இப்போ வந்து நான் அத வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்த மாரி 3x ஸ்கொயர்ன்னு எடுத்துக்கிறேன். 3x ஸ்கொயர்ன்னு எடுத்தா ஜஸ்ட் வந்து இது கொஞ்சம் கம்ப்ரஸ் தான் ஆகுதே தவிர மத்தபடி சேமா தான் இருக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வேல்யூ எங்க 0 இருக்குது எக்ஸாக்ட்டா x = 0ல 0 இருக்குது. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? f dash of x is equal to 0ன்னு கண்டுபிடிச்சோம். அதாவது x ஓட வேல்யூ 0ன்னு கண்டுபிடிச்சோம் அந்த இடத்துல. டபுள் டிஃபரன்ஷியேஷன் 6ன்னு கண்டுபிடிச்சோம். அது பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்மளுக்கு லாஸ் வந்து மினிமமா இருக்குது இந்த இடத்துல. இப்ப இதே வந்து நான் இத -3x² போடுறேன். -3x² போட்டா எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. இங்க வந்து என்னால மினிமா கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு இந்த ஈக்குவேஷன் போய்க்கிட்டே இருக்கும் எவ்வளோ தூரம் ஸ்க்ரோல் பண்ணாலும். இங்க வந்து ஆனா ஒரே மேக்ஸிமா தான் இருக்கு. அதாவது ஒரு மேக்ஸிமம் வேல்யூ ஒரு பீக் இருக்குது. அங்க வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரஃப் மாரி இருந்துச்சு. அதாவது கீழ போற ஒரு இது மாரி. இங்க வந்து ஒரு பீக்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது ஒரு மேக்ஸிமா. இங்க வந்து நான் டபுள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனா எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன்ல -3x² இருந்தது -6x ஆயிருது. டபுள் டிஃபரன்ஷியேஷன்ல -6 ஆயிருது. வேல்யூ நெகட்டிவா இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஒரு மேக்ஸிமா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனா இருந்தா சிம்பிளா நான் மேக்ஸிமான்னு சொல்லி சால்வ் பண்ணிட்டு போறேன். அது ஒரு மினிமா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னா ஜஸ்ட் y = x², சிங்கிள் மேக்ஸிமா ஒரு சிங்கிள் மினிமா இருக்க போகுது. சைன பொறுத்து. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். y = 3x³ பிளஸ் வந்து ஒரு 5x² பிளஸ் வந்து ஒரு 6 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, எனக்கு இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஈக்குவேஷன் இப்படி இருக்குது. இங்க என்னன்னா, இங்க வந்து ஒரு மினிமா இருக்குது. இங்க ஒரு மேக்ஸிமா இருக்குது. இந்த மாரி மல்டிபிள் எக்ஸ்ட்ரீமாஸ் இருக்கு. இந்த ப்ராப்ளம்னால தான் நம்ம என்ன பண்றோம், கிரேடியன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்றோமே தவிர, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா கண்டுபிடிக்கல. ஏன்னா நம்ம f dash of x = 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா, இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் எடுக்கும்போது, இது ஒரு குவாட்ரடிக் அதாவது இந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் எடுக்கும்போது, இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனா வரப்போகுது. அப்ப 2 வேல்யூ கிடைக்க போகுது. இந்த 2 வேல்யூவையும் கண்டுபிடிச்சு, f டபுள் டேஷ் கண்டுபிடிச்சு நம்ம வந்து இது மேக்ஸிமாவா, மினிமான்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஈக்குவேஷன்ல எனக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு மினிமா இருக்குனால ஈஸியா ஒரு மினிமான்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். இதே என்னோட லாஸ் ஃபங்ஷன் ரியல் லைஃப் கேஸ்ல எப்படி இருக்க போகுதுன்னா, மல்டிபிள் மேக்ஸிமஸ், மல்டிபிள் மினிமாஸ் இருக்க போகுது. அதுல எது இருக்கிறதுல மினிமம் அப்படிங்கிறத நம்மளால ஸ்ட்ரெயிட்டா கண்டுபிடிக்க முடியாது. இதுக்காக தான் நம்ம கிரேடியன்ட் டிசென்ட்னு சொல்லி ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்ப இங்க வந்து என்னோட லாஸோட ஈக்குவேஷன் நான் இங்க எடுத்து எழுதி வச்சிருக்கேன். இது வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா அண்ட் பில இருக்கு. இங்க ஒமேகா, இங்க பி, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா பி அண்ட் பி ஸ்கொயர். இப்ப நம்ம ஒமேகா பி தான் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ். இது வந்து நம்ம மாடலோட பாராமீட்டர்ஸ். இத மாத்துறது மூலியமா தான் நான் வந்து லாஸ் மினிமைஸ் பண்ண போறேன். பிகாஸ் என்னால இந்த y-யோட வேல்யூ, x-ஓட வேல்யூவ மாத்த முடியாது. ஏன்னா அது வந்து கிவன் வேல்யூஸ். அதுதான் டேட்டா பாயிண்டோட வேல்யூஸ். இத தான் வந்து நான் பிரெடிக்ட் பண்ணணும் இப்ப. ஸோ வந்து நான் என்ன பண்ணணும்னா, ஒமேகா பி தான் என்னோட ஒன்லி வேரியபிள்ஸ் தட் ஐ கேன் சேஞ்ச். இப்ப இதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், ரேண்டம் ஃபங்ஷன் எடுத்திருக்கேன். இது வந்து y = x² அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் கிடையாது. இது ரேண்டம் ஒரு ஃபங்ஷன். உங்களுக்கு வந்து கிரேடியன்ட்ஸ் எப்படி வொர்க் ஆகுது, நம்ம அல்காரிதம் எப்படி வொர்க் ஆகுதுன்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. y ஆக்சிஸ்ல வந்து என்ன இருக்குன்னா, நம்மளோட லாஸ் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னா, நம்ம வந்து நான் இங்க வெறும் ஒமேகா வச்சிருக்கேன். இங்க வந்து எனக்கு பயாஸ்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஒமேகா பேஸ் பண்ணி மட்டும் தான் லாஸ் மாறுது. ஒமேகா இப்படி மாறும்போது லாஸ் என்னவா இருக்குங்கிறத நம்ம இங்க பார்க்குறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட லாஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேட்ல மாடல் இருக்குது. என்னோட லாஸ் வந்து ஒரு 5 இருக்குன்னா, என்னோட பர்ட்டிகுலர் பாயிண்ட் இங்க இருக்கு. ஏன்னா இங்க தான் y ஆக்சிஸ்ல 5 இருக்கு. இந்த ஸ்டேட்ல தான் நம்மளோட மாடல் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? லாஸ வந்து மினிமைஸ் பண்ணணும். y = 5க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு -1.1ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஒமேகாவோட வேல்யூ -1.1 இருக்கும்போது லாஸ் வந்து 5 இருக்குது. இப்ப என்னோட ஒமேகா வேல்யூ என்னவா இருந்தா லாஸ் மினிமைஸ்டா இருக்கும். அப்படின்னா என்னோட லாஸ் வந்து இங்க என்ன? இங்க தான் இருக்கிறதுலே மினிமைஸ்டா இருக்குது. ஒமேகா வேல்யூ வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு 2.5 வருது. இங்க வந்து நான் கிராஃப் வரைஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன். பட் ரியல் லைஃப் கேஸ்ல இப்படி கிராஃப் வரைஞ்சு கண்டுபிடிக்க முடியாது. இதுக்காக இப்ப நம்ம பண்ண போற அல்கோரிதம் தான் கிரேடியன்ட் டிசென்ட். இப்ப வந்து நான் ஒரு சாம்பிள் பாயிண்ட் எடுக்கிறேன். இப்ப இங்க வந்து ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா, எனக்கு இங்க வந்து ஸ்லோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டான்ஜென்ட் வரையும்போது, இந்த டான்ஜென்ட்டோட ஸ்லோப் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து என்னோட லைனோட ஸ்லோப். ஆப்வியஸா வந்து இங்க ஸ்லோப் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்க போகுது. ஏன்னா ஃபங்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. டிக்ரீஸ் ஆகும்போது ஸ்லோப் வந்து நெகட்டிவ். இதே வந்து எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இங்க ஒரு டான்ஜென்ட் வரையும்போது எனக்கு ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருக்க போகுது. ஏன்னா என்னோட ஃபங்ஷனோட வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல. டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் டைரக்ஷன்ல வேல்யூ இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்குது. இங்க வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் நோக்கி வேல்யூ போறதுனால ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்குது. ஸோ நெகட்டிவா இருந்தா என்ன அர்த்தம்? என் ஸ்லோப் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். பாசிட்டிவா இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெய்ட்டா அதே டைரக்ஷன்ல ஸ்லோப் வந்து பாயிண்ட் பண்றதா அர்த்தம்.
ஸோ இப்ப இதுலருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, ஸ்லோப் வந்து எப்பவுமே இன்கிரீசிங் டைரக்ஷன்ல தான் பாயிண்ட் பண்ண போகுது. அதாவது ரைட் சைட்ல ஒமேகா இன்கிரீஸ் ஆகுது இல்லையா? இந்த பக்கம் தான் ஸ்லோப் வந்து பாயிண்ட் பண்ணுது. ஆனா என்னோட வேல்யூ பாசிட்டிவா இருந்தா இதே சைடா இருக்கும். வேல்யூ நெகட்டிவா இருந்தா ஆப்வியஸா நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் சைடு போயிரும். ஸோ இங்கருந்து நம்ம இன்ஃபர் பண்ண போறது என்னன்னா, ஸ்லோப் இஸ் ஆல்வேஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி இன்கிரீசிங் டைரக்ஷன். இதுதான் நம்மளோட ஒரு மேஜர் இது. இப்ப வந்து எனக்கு ஸ்லோப் வந்து இன்கிரீசிங் டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுதுன்னா, நான் என்ன பண்ணணும்? லாஸ மினிமைஸ் பண்ணணும்னா, அதோட டிக்ரீசிங் டைரக்ஷன்ல பாயிண்ட் நம்ம வந்து மூவ் பண்ணணும். அதாவது இப்ப எனக்கு வந்து இங்க ஒரு பாயிண்ட் நான் எடுத்துட்டேன். இப்ப இதோட ஸ்லோப் வந்து இந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுது. ஃபங்ஷனோட இன்கிரீசிங் டைரக்ஷன்ல. நம்மளுக்கு லாஸ மினிமைஸ் பண்றதுல என்ன பண்றேன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு சின்ன ஸ்டெப் மாரி மூவ் பண்றேன். இதே மாரி நம்ம சின்ன ஸ்டெப் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி மூவ் பண்ணிட்டே போனோம்னா, ஃபைனலா இந்த ஒரு பாயிண்ட்ல ரீச் பண்ணிருவோம். ஸ்லோப்போட மினிமம் வேல்யூக்கு. நம்ம இந்த பக்கம் இருந்து வந்தா நம்மளுக்கு என்ன கேஸ்னா, இங்க வந்து என்னன்னா ஃபங்ஷனோட இன்கிரீசிங் டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு. ஸ்லோப்போட டைரக்ஷன். நான் வந்து மறுபடியும் அகைன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்றேன். ஸோ உங்களுக்கு இங்க பார்த்தாலே தெரியுது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு மினிமைஸ்ட் வேல்யூக்கு லாஸ் வந்துருது. இதுதான் வந்து கிரேடியன்ட் டிசென்ட்டோட ஒரு ஓவர்வியூ மாரி. இப்ப வந்து நம்ம இங்க சிங்கிள் வேரியபிள்னு இருக்கும்போது வந்து இத நம்ம வந்து ஸ்லோப் அப்படிங்கிறத சொல்லலாம். இதே மல்டிபிள் வேரியபிள் இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாரி பண்ணாம, நம்ம வந்து ஒரு வெக்டார ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா, இப்ப எனக்கு ஒமேகா பி 2 வேல்யூ இருக்கும்போது, எனக்கு அது ஒரு 2டி பிளேன்ல லைக் ஒரு 3டி விசுவலைசேஷன் மாரி நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ் ஃபங்ஷனோட வேல்யூ வந்து. அப்போ வந்து ஒமேகா பி 2த்துல எது மாத்துனாலும் லாஸோட வேல்யூ மாறப்போகுது. ஸோ அது வந்து ஒரு சிங்கிள் வேரியபிள் கேஸ்ல நம்ம ஸ்லோப் அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு மல்டிபிள் வேரியபிள் இந்த மாரி இப்ப 2 வேரியபிள் இருக்குன்னா என்ன பண்றதுன்றத இங்க பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணணும்னா, பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்க போறேன். அங்க வந்து ஸ்லோப்ன்னு சொல்றோம் இல்லையா? ஸ்லோப். இங்க வந்து என்ன சொல்லுவோம், மல்டிபிள் வேரியபிள்ஸ் அந்த மாரி வரும்போது கிரேடியன்ட்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஒரு வெக்டாரா இருக்க போகுது. இது எப்படி ஒரு வெக்டாரா இருக்குங்கிறத இப்ப நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, என்னோட ஸ்லோப்ல வந்து எனக்கு சிங்கிள் வேரியபிள் தான் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாஸ் வந்து yன்னு எடுத்துக்கிட்டோம்னா, dy பை dx ஸ்ட்ரெயிட்டா வந்துருச்சு எனக்கு வேல்யூ. இதுதான் வந்து என்னோட ஸ்லோப்போட ஈக்குவேஷன். இது வந்து ஸ்லோப். இப்ப இதே வந்து நான் இங்க கிரேடியன்ட்டா எடுக்கிறேன்னா என்னன்னா, எனக்கு வந்து 2 எக்ஸ் வேல்யூ இருக்க போகுது. ஒமேகா பி வந்து இப்ப நான் இங்க போடுறேன்னா, dy வந்து லாஸ். ஸோ இங்க வந்து நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் எழுதுவோம். டோ y பை டோ ஒமேகா பிளஸ் இங்க வந்து என்னன்னா, டோ y பை டோ பி. இந்த 2 தான் வந்து என்னோட டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஸ் ஸ்லோப் மாரி சொல்லலாம். ஸோ 2 ஸ்லோப் இருக்குது இங்க. ஒண்ணு வந்து நம்மளோட ஒமேகாங்கிற ஒரு வேரியபிள். இங்க வந்து பிங்கிறது இன்னொரு வேரியபிள். நம்ம ஒமேகா கண்டுபிடிக்கும்போது பி வந்து கான்ஸ்டன்ட்னும், பி கண்டுபிடிக்கும்போது ஒமேகாவ கான்ஸ்டன்ட்னு அஸ்யூம் பண்ணிப்போம். இந்த வெக்டாருக்கு பேரு தான் வந்து கிரேடியன்ட். அதனால தான் வந்து இதுக்கான பேர் வந்து கிரேடியன்ட் டிசென்ட் இந்த அல்காரிதம்க்கு பேரு. ஏன்னா கிரேடியன்ட் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் கிரேடியன்ட்ல மூவ் பண்றோம். அதாவது டிசென்ட் பண்றோம். கீழ வரும். ஸோ அதுதான் வந்து கிரேடியன்ட் டிசென்ட் அல்காரிதம்க்கு பேர் வந்ததுக்கு காரணம். இப்ப இந்த கிரேடியன்ட் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு நம்ம. இந்த ஸ்லோப் வேல்யூ. நம்ம என்ன பண்றோம்? நெகட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் பண்றோம். ஸோ இப்ப என்னோட கிரேடியன்ட் வந்து ஒமேகாக்கான கிரேடியன்ட் என்னன்னா, டோ y பை டோ ஒமேகா. இதுதான் ஒமேகாக்கான கிரேடியன்ட். அப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஒமேகாவோட வேல்யூ வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒமேகா 1ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இதுதான் என்னோட கரண்ட் வேல்யூ ஆஃப் ஒமேகா. செகண்ட் வேல்யூ வந்து ஒமேகா 2க்கு மாறுது. நான் ஒமேகா 2 எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, ஒமேகா 2 இஸ் ஈக்குவல் டூ ஒமேகா 1 மைனஸ் டோ y பை டோ ஒமேகா. அதாவது என்னோட கிரேடியன்ட்ட நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது, அதோட நெகட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் பண்ற மாரி கணக்குல. இதுதான் வந்து நம்மளோட ஒரு பேசிக் ஐடியா. பட் ஆனா என்னன்னா, நம்ம அத ஸ்ட்ரெய்ட்டா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது ஒரு பெரிய ஸ்டெப் ஆயிரும். இப்ப வந்து நம்ம அந்த கிராஃப் வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, ஸோ இப்ப இங்க வந்து இந்த ஒரு பாயிண்ட்ல இருக்குங்கிறத அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து மைனஸ் டோ ஓவர் பை டோ ஒமேகா எடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா அது இவ்ளோ தூரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிரும். எனக்கு வந்து என்ன தேவைன்னா, ஒரு சின்ன அப்டேட் இங்கிருந்து இங்கேக்கு தான் தேவை. ஆனா நம்மளுக்கு இவ்ளோ தூரம் ஷிஃப்ட் ஆயிருந்தாலும் நம்மளுக்கு கன்வெர்ஜ் ஆவாது கடைசி வரைக்கும். இங்க இந்த மாரி ஷிஃப்ட் ஆகியே போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இத சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, லேர்னிங் ரேட்ன்னு ஒண்ணு கொண்டு வரப்போறோம் இங்க. ஸோ இதோட ஈக்குவேஷனா நம்ம எழுதும்போது என்ன வருதுன்னா, ஒமேகா 2 இஸ் ஈக்குவல் டூ ஒமேகா 1 மைனஸ் சம் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா வந்து லேர்னிங் ரேட். இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் வேல்யூ. லைக் வந்து 0.001 இந்த ஒரு ரேஞ்ச்ல தான் இருக்க போகுது. இன்டூ டோ y பை டோ ஒமேகா. இதுதான் நம்மளோட அப்டேட் ஈக்குவேஷன் ஒமேகாக்கு. இதே மாரி எனக்கு பயாஸ்க்கு ஒரு அப்டேட் ஈக்குவேஷன் இருக்க போகுது. அந்த ஈக்குவேஷன் தான் என்னன்னா, பயாஸ் 2 இஸ் ஈக்குவல் டூ பயாஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டூ டோ y பை டோ பி. இது வந்து பயாஸோட அப்டேட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம டேட்டா பாயிண்ட்ல ஒரு பர்ட்டிகுலர் டேட்டா பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன வேல்யூ வருதுங்கிறத கண்டுபிடிச்சுட்டு, அதோட கிரேடியன்ட்ட கண்டுபிடிக்கிறோம். அதோட கிரேடியன்ட்ட கண்டுபிடிச்சு, அத யூஸ் பண்ணி நம்ம ஒமேகாவ அப்டேட் பண்றோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, எசென்ஷியலி என்னோட டேட்டா செட்டுக்கு ஏத்தா மாதிரி இந்த லாஸ் ஃபங்ஷன் வந்து கிரியேட் ஆகுதுல்ல. இந்த லாஸ் ஃபங்ஷனோட கிரேடியன்ட் எடுத்து நம்ம நெகட்டிவ் டைரக்ஷன்ல போம்போது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா லாஸ் வந்து மினிமைஸ் ஆயிருது. அதுக்கு ஏத்த ஒமேகா என்னங்கிறத கண்டுபிடிச்சிடுறோம்.
ஒமேகா 2 வந்து இப்படி. இதே மாரி ஒமேகா 3 வந்து என்ன ஆகும்னா, இப்ப ஒமேகா 3 இஸ் ஈக்குவல் டூ ஒமேகா 2 மைனஸ் ஆல்ஃபா இன்டு டோ ஒய் பை டோ ஒமேகா. இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து இங்க ஒமேகா 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒமேகா 1ன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். ஏன்னா, அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஸ்டிட்யூட் ஆயி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வேல்யூ கிடைக்கும். இங்க வந்து ஒமேகா 3. ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த ஈக்குவேஷன். ஸோ இதே மாரி வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல எங்கேயாவது ஒமேகா n கிடைக்கும்ல. எனக்கு நீங்க பர்ட்டிகுலர் இங்க வந்து லைக் எக்ஸாக்ட்டா ஃபிட் ஆயிடுச்சு. என்னோட கிரேடியன்ட் வந்து இப்ப வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 0 கிட்ட வருது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லோப் வந்து 0 இருக்க போகுது. 0 கிட்ட வருது. இல்லன்னா வந்து என்னோட லாஸ் வந்து ரொம்பவே மினிமலா இருக்கு. 0.001 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்குன்னா, அந்த பர்ட்டிகுலர் கேஸ்ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம மாடல் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாரி ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபியூச்சர் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் இனிமே. ஸோ இப்போ இந்த கடைசி பார்ட் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடா போனாம இருக்கும். உங்களுக்கு புரியலனா ஸ்லோ பண்ணி இல்ல ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா புரிஞ்சிரும். இப்போ உங்களுக்கு எங்கேயாவது புரியாத மாரி ஸ்ட்ரக் ஆற மாரி இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நிறுத்தி, யோசிச்சு ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்வியஸா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். அப்படியே உங்களுக்கு புரியலனா கீழ கமெண்ட்ஸ்ல வந்து என்ன கொஸ்டின் இருக்கோ போஸ்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இப்போ ஃபைனலா இதுதான் வந்து நம்ம ட்ரெயின் பண்றதுக்கான லாஸ் ஃபங்ஷன் அண்ட் இந்த 2 தான் வந்து கிரேடியன்ட் டிசென்ட்டோட அப்டேட் ஈக்குவேஷன்ஸ். அதாவது வெயிட் ஒமேகா n பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா n இன்டு ஒமேகா n மைனஸ் ஆல்ஃபா இன்டு டோ எல் பை டோ டபிள்யூ. இதில் ஆல்ஃபா வந்து லேர்னிங் ரேட் அண்ட் டோ எல் பை டோ டபிள்யூ வந்து கிரேடியன்ட் ஆஃப் தி லாஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா. அதே மாதிரி வந்து பயாஸோட அப்டேட் ஈக்குவேஷன் பி n பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் n மைனஸ் ஆல்ஃபா இன்டு டோ எல் பை டோ பி. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம இதை வந்து எப்படி சால்வ் பண்ணி அந்த கிரேடியண்ட்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எல்லா டேர்ம்ஸுமே தெரிய போகுது. நம்மளுக்கு ஒமேகா n என்னன்னு தெரிஞ்சிடும், ஆல்ஃபா என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே டேர்ம் வந்து டோ எல் பை டோ ஒமேகா. அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, டோ எல் பை டோ ஒமேகா வந்து என்னன்னா, இந்த லாஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல மேலே, இந்த வேல்யூ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா, பி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ஒய் ஸ்கொயர் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட், அதனால அதோட டெரிவேட்டிவ் வந்து 0. அதே மாதிரி மைனஸ் 2 ஒமேகா எக்ஸ்ஒய்ல வெறும் ஒமேகா இருக்குது. ஸோ வந்து மைனஸ் 2 எக்ஸ்ஒய் இதோட டெரிவேட்டிவ். அதே மாதிரி மைனஸ் 2 பிஒய் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதோட டெரிவேட்டிவ் 0. அதே மாதிரி வந்து இப்போ ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரில் வந்து அதோட டெரிவேட்டிவ் வந்து ப்ளஸ் 2 ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் 2 ஒமேகா பிஎக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து ப்ளஸ் 2 பிஎக்ஸ் அண்ட் பி ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் இஸ் கோயிங் டு பி 0. ஸோ ஃபைனலாக அந்த டோ எல் பை டோ ஒமேகாவோட வேல்யூ என்ன? மைனஸ் 2 எக்ஸ்ஒய் ப்ளஸ் 2 ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பிஎக்ஸ். சிமிலராக வந்து நம்ம இப்போ டோ எல் பை டோ பியை சால்வ் பண்ணோம்னா டோ எல் பை டோ பி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து ஒய் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் வந்து 0, மைனஸ் 2 ஒமேகா எக்ஸோட டெரிவேட்டிவ்மே 0, மைனஸ் 2 பிஒய் டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் 2ஒய் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து 0 ப்ளஸ் 2 ஒமேகா பிஎக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து ப்ளஸ் 2 ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் வந்து 2b. இதை நம்ம மறுபடியும் சால்வ் பண்ணோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு மைனஸ் 2ஒய் ப்ளஸ் 2 ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் 2b. ஸோ இந்த இதுதான் வந்து நம்மளோட கிரேடியன்ட் டிசன்ட்கான ஃபைனல் அப்டேட் ஈக்குவேஷன் தான் வரப்போகுது நம்மளுக்கு. இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கான ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு சிங்கிள் டேட்டா பாயிண்ட் அசியூம் பண்ணி நம்ம இந்த 2 அப்டேட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஆனால் இப்போ இதே வந்து நம்ம ரியல் லைஃப்ல நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ அந்த கேஸில் என்ன பண்ணணும்னா நம்ம லாஸ் வந்து மீன் ஸ்கொயர் எரர், அதாவது வந்து 1/n டிவைட் பண்ணுற மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த அப்டேட் ஈக்குவேஷனுங்கிறது சேமாக தான் இருக்க போகுது. அதாவது இந்த பர்டிகுலர் அப்டேட் ஈக்குவேஷன்ஸ் வந்து பட் ஆனால் அந்த கிரேடியன்ட் மட்டும் எனக்கு வந்து மாறப்போகுது. அந்த கிரேடியண்டோட அப்டேட்டட் வேல்யூஸ் வந்து இது. டோ எல் பை டோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2/n இன்ட்டு சம்மேஷன் ஓவர் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n xi இன்ட்டு yi மைனஸ் ஒமேகா xi பிளஸ் பி. அதே மாதிரி பயாஸுக்கு ஒரு அப்டேட் கிரேடியன்டோட ஈக்குவேஷன் கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ வந்து இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சில பேருக்கு டவுட் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம சப்ஸ்டியூட்டும் பண்ணி பார்த்தலாம். அதாவது வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்தலாம். இங்க வந்து என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் எனக்கு மைனஸ் 2 இருக்கு. டிவைடட் பை என்ன இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம சிங்கிள் டேட்டா பாயிண்ட் டிரைவ் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ மைனஸ் 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் xi இன்ட்டு yi மைனஸ் 2 xy இங்கே இருக்குது. அதே மாதிரி மைனஸ் 2 இன்ட்டு xi இன்ட்டு ஒமேகா xi வந்து மைனஸ் 2 ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ரெண்டு சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுது. ஸோ இங்கே வந்து எனக்கு ப்ளஸ் 2 ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. சிமிலர்லி மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ்ஐ ப்ளஸ் 2bx வந்துடுது இந்த இடத்துல நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம டெரைவ் பண்ணதுக்கான ரீசன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம கோடை வந்து இனிமேல் எழுத போகிறோம். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து தியரி பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம இங்கேருந்து இப்போ கோடிங் பார்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கோடிங் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே கோடிங்காக வந்து நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டேட்டா செட் தேவை. நான் வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டேட்டா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்னோட நோன் வேல்யூஸ் வச்சு.
இது வந்து நான் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து ஆன்சர் கரெக்ட்டா இல்லைங்கிறத நான் ஈஸியா வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரு சாம்பிள் டேட்டா கிரியேட் பண்ண போறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பையும் மேட்ப்ளாட்லிபும். நம்பை வந்து எதுக்குன்னா, நம்மளோட நியூமெரிக்கல் ஆப்பரேஷன்ஸ் அந்த மாரி அரேஸ் அதெல்லாம் வச்சு பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இம்போர்ட் நம்பை ஆஸ் இன்ட்ன்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாரி மேட்ப்ளாட்லிப் வந்து விசுவலைசேஷனுக்காக. இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் டாட் pyplot as plt. இந்த எம்பியும் பிஎல்டியும் வந்து அலியாஸ். அதாவது நம்ம இந்த பேர் வச்சு கால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செல் வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன். இனிஷியலா வந்து என்னோட எக்ஸ் வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். அதாவது என்னோட இன்புட் வேல்யூஸ். நான் இன்புட் வந்து இங்க சிம்பிளா வந்து ஒரு நம்பை அரேவா np.array ஆஃப் 1, 2, 3, 4, 5. 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு அரே. இப்போ வந்து நான் அத என்ன பண்றேன்னா, என்னோட ஈக்குவேஷன் வந்து நான் என்ன டிஃபைன் பண்ண போறேன்னா, y is equal to 3x plus 5. இதுதான் என்னோட ஈக்குவேஷன். அதாவது வந்து ஒமேகாவோட வேல்யூ 3 அண்ட் பயாஸோட வேல்யூ வந்து 5. இப்படி வச்சு நான் இப்போ என்ன பண்றேன், y வந்து கண்டுபிடிக்கிறேன். y is equal to 3 star x plus 5. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நியூமெரிக்கல் அடிஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கும் நம்மளுக்காக. ஸோ இப்போ வந்து நான் y பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இங்க பார்த்தா y யோட வேல்யூஸ் வந்து 8, 11, 14, 17, 20 வந்திருக்கு. ஸோ 1 into 3 3 plus 5 வந்து 8. இதே மாரி நம்ம ஒண்ணொண்ணையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளுக்கு இங்க வேல்யூஸ் வந்து கரெக்ட்டா வரும். இப்ப இந்த இத தான் வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷன் வச்சு வந்து பிரெடிக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து விசுவலைஸ் பண்ணி பார்த்துரலாம். இப்ப நான் என்ன பண்றேன், மேட்ப்ளாட்லிப்ல வந்து ஒரு ஃபிகர் கிரியேட் பண்ணிக்கிறேன். plt.figure ஆஃப் ஃபிக் சைஸ் வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு 10x6ன்னு எடுத்துட்டு நான் ஒரு ரெகுலர் சைஸ் வந்து இது வரும். இப்ப இதுல நான் எப்படி வந்து பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ண போறேன்னா, plt.scatter ஃபங்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறேன். plt.scatter என்ன பண்ணணும்னா, நான் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டா பிளாட் பண்ணும். அதாவது டேட்டா பாயிண்ட் ஒரு இடத்துல பாயிண்டா இருக்கும்ல, லைன்ஸ் கனெக்ட் ஆகாம. அந்த மாதிரி ஒரு பிளாட் தான் நம்ம ஸ்கேட்டர் பிளாட்னு சொல்லுவோம். அப்ப சிம்பிளா வந்து x, y வந்து இன்புட்டா குடுத்துக்கிறேன். இப்ப வந்து sன்னு ஒரு இதுல ஒரு ஆர்குமென்ட் இருக்கு. இந்த s வந்து என்னன்னா, இந்த பாராமீட்டர் என்ன பண்ணும்னா, இந்த டேட்டா பாயிண்டோட சைஸ் இருக்குல்ல, அத வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு 18 சொல்லி சைஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் என்னோட டேட்டா பாயிண்டோட கலர் இருக்கு இல்லையா? நான் கலர் இஸ் ஈக்குவல் டூ ப்ளூன்னு குடுத்துக்கிறேன். அப்போ வந்து எனக்கு ப்ளூ கலர்ல வந்து பிளாட் ஆகும். இப்ப நான் plt.x ஆக்சிஸ்ல வந்து plt.x லேபிள்ல வந்து நான் என்ன குடுத்துக்கிறேன்னா, என்னோட x ஆக்சிஸ்ல என்ன லேபிள் இருக்க போகுதுங்கிறத குடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நான் சிம்பிளா வந்து x ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் குடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம நார்மலா பிளாட் பண்ணி பார்க்கறது தான் இது. அதே மாதிரி plt.y லேபிள் அதாவது y ஆக்சிஸ்ல இருக்க போற லேபிள் வந்து என்னன்னா, y ஆக்சிஸ். இப்ப plt.show குடுத்துட்டா எனக்கு இந்த பிளாட் வந்து இங்க ஷோ ஆகும். ஸோ இங்க இப்ப பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் வந்திருக்கு தெரியுது. எல்லாமே ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்குது. ஏன்னா நம்ம அப்படிதான் லீனியர் லைன் வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணிருப்போம். அந்த ஈக்குவேஷன் ஒரு லீனியர் லைனுக்கான ஈக்குவேஷன். நம்மளுக்கு இங்க ஒரு பிளாட் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன 1,8 2,11 இருக்குதா? இது வந்து 1,8 2,11 இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ பிளாட் ஆயிருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும், ஒரு லீனியர் லைன் வச்சு கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்து வந்து இது கூட சேர்ந்து நம்ம ஒரு லைனையும் சேர்ந்து பிளாட் பண்ணி பார்த்துடலாம். இந்த லைனுக்காக நான் என்ன பண்றேன், எக்ஸ் அண்ட் ஒய் அதாவது கேபிட்டல் எக்ஸ் அண்ட் ஒய்ல கிரியேட் பண்றேன். இங்க ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஒய்ல வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கேபிட்டல் எக்ஸ் அண்ட் ஒய்ல நான் லைனோட வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண போறேன். இதுக்காக நான் யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் பேர் தான் np.linspace. linspaceனா லீனியர் ஸ்பேஸ் மாதிரி. அதாவது ஈக்குவல் ஸ்பேஸ்ல பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆக போகுது நம்மளுக்கு. இதோட ஆர்குமெண்ட்ஸ் இன்புட் பாராமீட்டர்ஸ் என்னன்னா இந்த இதெல்லாம் இருக்குது. நம்ம இது வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் பார் கொடுக்கறது மூலியமா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்னோட ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என்னோட எண்டிங் வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கிறேன். நடுவில் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு 0 to 10க்குள்ள 1000 பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்குது அப்ராக்சிமேட்டா. இப்போ அதே மாதிரி நான் ஒய் வந்து என்ன பண்ணிக்கிறேன், மேலே இருந்து அதே ஈக்குவேஷன் வச்சு எழுதிக்கிறேன். 3 into x plus 5. இப்போ நான் ஒய்யை பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஒய் வந்து அந்த இது சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ அடுத்து என்னன்னா, இந்த லீனியர் லைன் இருக்குல்ல, இதை வந்து நான் இந்த பிளாட்டோட சேர்ந்து ஆட் பண்ணா நம்மளுக்கு விசுவலைசேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த கோடோட சேர்ந்து புதுசா பிளாட்டிங்க்கு வர கோடையும் ஆட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், மேல இருக்க கோட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கீழ ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கரெக்ட்டா அதே சேம் பிளாட்டா பாயிண்ட்ஸ் வந்திருக்குது. இப்போ நான் இங்க என்ன ஆட் பண்ண போறேன், எக்ஸ்ட்ராவா அந்த ஸ்கேட்டருக்கு அடுத்தது வந்து இன்னொரு பிளாட் ஆட் பண்ண போறேன். plt.plotOfன்னு கொடுத்து உள்ள கேப்பிட்டல் எக்ஸ், ஒய் கொடுக்க போறேன். கேப்பிட்டல் எக்ஸ், ஒய். இத குடுத்து பிளாட் பண்ணோனே எனக்கு இங்க வந்து ஒரு லைன் வந்துருச்சு. இந்த லைனோட கலர் இப்ப நான் எனக்கு ரெட்டா மாத்திக்கிட்டா எனக்கு ஈஸியா இருக்கும்னு பார்க்கனா, இப்ப நான் கலர் இஸ் ஈக்குவல் டூ ரெட். இப்படி குடுத்தனா எனக்கு லைனோட கலர் ரெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த லீனியர் லைன் வந்து தெரியுது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு லைன வந்து ஃபிட் பண்ண போறோம் லீனியர் ரெக்ரெஷன்ல. ஸோ என்னோட டேட்டா பாயிண்ட் வந்து என்னன்னா, இப்ப நான் 1 வந்து இந்த எக்ஸ், ஒய் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவுமே வந்து லீனியர்லி ஸ்பேஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் தான். கன்டினியூஸ் வேல்யூஸ் கிடையாது. நம்மளுக்கு வந்து இது ஒரு கன்டினியூஸ் லைன் மாரி பார்க்க தெரிஞ்சாலும் இது வந்து லீனியர்லி ஸ்பேஸ்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒண்ணு வந்து இந்த பாயிண்ட்ஸ கூட அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லன்னா மேல இருக்க பாயிண்ட்ஸ யூஸ் பண்ணலாம் நம்ம டேட்டா செட்டா. ஏன்னா, எனிவேஸ் வந்து இது வந்து 1000 பாயிண்ட்ஸா இருக்குது. 0 to 10 ரேஞ்ச்ல எக்ஸ் இருக்குது. அதுக்கான ஒய் ரேஞ்ச் வந்து ஆனா வந்து 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. மேல நம்மளுக்கு 5 பாயிண்ட் தான் இருக்கு.
நம்ம சிம்பிளிசிட்டிக்காக 5 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம லீனியர் ரெக்ரெஷன் மாடலை வந்து இப்போ ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்ததுல. ஸோ இப்போ வந்து இந்த பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, லீனியர் ரெக்ரெஷனை எப்படி ஸ்க்ராட்ச்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது? நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு எப்படி ஃபிட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இதுக்காக நான் LR_scratch.ipnbன்னு ஒரு புது நோட்புக் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபைல் நேம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அதில வந்து ஒரு மார்க் டவுன்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாரி என்னோட லாஸ் ஃபங்ஷன்ஸ் என்ன? லாஸோட ஈக்குவேஷன் என்ன? y² - 2ωxy. அதே மாரி அப்டேட் ரூல் என்னென்ன? வெயிட் அண்ட் பயாஸுக்கு அண்ட் கிரேடியன்ட் ஆஃப் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டூ ஈச் வெயிட் அண்ட் பயாஸ் என்னங்கிறத நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ நான் ஃபியூச்சர்ல கோட் பண்ணும்போது எனக்கு வந்து நான் இங்கேருந்து ஈஸியா ரெஃபர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான லைப்ரரிஸ் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான 2 லைப்ரரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து NumPy. இம்போர்ட் NumPy as NP. இது வந்து அந்த கால்குலேஷன்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் matplotlib. pyplot as plt. இது வந்து விஷுவலைசேஷன் நம்ம போன பார்ட்ல பார்த்திருந்த மாரியே. இதே வந்து நான் இன்பில்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். எனக்கு வந்து இப்ப sklearn ஒரு லைப்ரரி இருக்குது. அதுல வந்து நான் என்ன இம்போர்ட் பண்றேன்னா, from sklearn.linear model import linear regression. இந்த இதை யூஸ் பண்ணி நான் டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கால்குலேஷன்ஸ், கிரேடியன்ட் அப்டேட் ஈக்குவேஷன் ஆர் ஈவன் வந்து இந்த எந்த ஒரு அப்டேட் ஈக்குவேஷன், லாஸ் ஈக்குவேஷன் இல்லாம நான் இதை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நான் இந்த 2 லைப்ரரிஸ் மட்டும் இப்போதைக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். என்னோட டேட்டா பாயிண்ட் வந்து பழைய இது மாதிரியே கிரியேட் பண்ணிக்கிறேன். np.array of 1, 2, 3, 4, 5. இப்போ வந்து என்னோட ஈக்குவேஷன் வந்து அங்க எடுத்திருந்த மாரியே y = 3x + 5 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அப்ப என்ன ஆகணும், நம்மளோட லீனியர் ரெக்ரெஷன் மாடல் வந்து கடைசியா ஒமேகா = 3 அண்ட் பயாஸ் = 5ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். இது ரிட்டர்ன் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி நம்ம இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணணும்னா, என்னோட ஃபர்ஸ்ட் எஸ்டிமேஷன் என்ன? என்னோட ஒமேகா வந்து நான் இனிஷியலா வந்து ஒரு ரேண்டம் வேல்யூ மாரி, சும்மா வந்து ஒரு 7 போட்டுக்கிறேன். அதே மாரி பயாஸ் ஒரு 5ன்னு சொல்லி ஒரு 5 வேணாம். இப்போ வந்து நான் ஒரு 1ன்னு எடுத்துக்கிறேன். இது 2 என்னோட இனிஷியல் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் என்னங்கிறது. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்மளோட ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லாஸ் ஃபங்ஷன் கிரியேட் பண்ணணும். நான் என்னோட இதில வந்து லாஸ் கால்குலேட் பண்றதுக்காக. இந்த ஈக்குவேஷன் வந்து நான் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா யூஸ் பண்ண போறேன். ஆனா அது வந்து ஒரு ஃபங்ஷன் மாரி எழுதி வச்சுக்க போறேன். எனக்கு வந்து ஈஸியா இருக்கிறதுக்காக. இந்த லாஸோட பேர் வந்து L2 லாஸ்ன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஆர் எம்எஸ்சி லாஸ். நான் ஃபங்ஷன் நேம் வந்து L2 லாஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு இதுக்கான இன்புட்ஸ் என்ன? என்னோட எக்ஸ் என்ன? ஒய் என்ன? ஒமேகா என்ன? பயாஸ் என்ன? இந்த 4 தான் என்னோட இன்புட்ஸ். இங்க மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒய், ஒமேகா, எக்ஸ் அண்ட் பயாஸ். இந்த இதுதான் இந்த லாஸ் ஈக்குவேஷன் டெர்ம்ஸ். லாஸ் ஈக்குவேஷன்ல இருக்க எல்லா டெர்ம்ஸும். எடுத்துக்கிட்டு இப்போ நான் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, லாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னோட அந்த ஃபார்முலாக்கு அப்படியே வந்துடலாம். ஒய் ஸ்கொயர் y *2 *2னா பைத்தன்ல ஸ்கொயர்னு அர்த்தம் மைனஸ் 2 ஒமேகா x5 மைனஸ் 2 ஸ்டார் ஒமேகா ஸ்டார் எக்ஸ் ஸ்டார் ஒய். அதுக்கு அடுத்தது மைனஸ் 2 by மைனஸ் 2 ஸ்டார் b ஸ்டார் ஒய். அடுத்தது பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். இங்க வந்து நான் பிராக்கெட்ஸ்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பைத்தனோட ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் படி எனக்கு ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ வந்து எனக்கு இங்கே பிராக்கெட்ஸ் போடணுங்கிற அவசியம் வந்து எல்லா இடத்துலையுமே இல்லை. அடுத்தது வந்து 2 ஒமேகா பிஎக்ஸ் பிளஸ் 2 ஸ்டார் ஒமேகா ஸ்டார் பி ஸ்டார் எக்ஸ் அண்ட் ஃபைனல் வேல்யூ வந்து பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பி டபுள் ஸ்டார் 2. இங்கே வேணும்னா நம்ம இங்கே கூட பிராக்கெட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த 2 பாயிண்ட்லையுமே. இது என்னோட லாஸ். நான் என்ன பண்ணுறேன், லாஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன், ரிட்டர்ன் லாஸ். ஸோ லாஸ் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், அடுத்தது ஒமேகா அண்ட் பி வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கிறேன். ஸோ ஒமேகா பி அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன், நான் வந்து ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனாக கூட எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, டெஃப் அப்டேட் பேராமீட்டர்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். இதில் நான் என்னெல்லாம் இன்புட்ஸ் பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா பி வந்து ஆப்வியஸாக பாஸ் பண்ணணும். கரண்ட் வேல்யூ ஆஃப் ஒமேகா என்ன, பி என்ன, அப்புறம் எனக்கு இங்கே இருக்க ஒரு லேர்னிங் ரேட் இருக்கா, இதையுமே நான் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த எக்ஸ்ஒயோட மொத்த ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக கொடுத்தா போதும். நம்ம ஒரு சிங்கிள் வேல்யூவை நம்ம அதுக்கப்புறம் உள்ளேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒமேகா கமா பி கமா லேர்னிங் ரேட் வந்து எல்லாரும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எக்ஸ் என்ன, ஒய் என்ன, இதை வந்து உள்ள இன்புட்ஸாக கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷன் போய் நம்ம ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒமேகாவோட அப்டேட் ஈக்குவேஷன் ஒமேகா n + 1 = ஒமேகா n மைனஸ் ஆல்ஃபா இன்டூ ∂L/∂ஒமேகா. இங்கே வந்து நம்மளுக்கு அன்னோன் வந்து என்னன்னா, அந்த ∂L/∂ஒமேகா தான் அன்னோன். மற்ற எல்லாமே இந்த லேர்னிங் ரேட், இந்த ஒமேகா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்க போகுது. இதை வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதோட ஈக்குவேஷன் என்ன, மைனஸ் 2/n இன்டூ சமேஷன் i = 1 to n xi இன்டூ yi மைனஸ் ஒமேகா xi + b.
இது வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா, என்னோட இது வந்து நான் இப்போ கிரேடியன்ட் அதாவது கிராட் அண்டர் ஸ்கோர் ஒமேகான்னு எடுத்துக்கிறேன். ஒமேகாவோட கிரேடியன்ட் என்ன எனக்கு -2/n. இது வந்து நான் ஒரு n வந்து இங்கே எனக்கு என்னன்னா இதோட டோட்டல் லென்த் xyயோட லென்த். ஸோ நான் வந்து ஒரு வேரியபிளாக கூட எடுத்துக்கிறேன். n is equal to len of x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ -2/n. இதுக்கு வந்து நான் ஒரு ப்ராக்கெட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டார் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன தேவை? சம்மேஷன் ஓவர் i is equal to 1 to n. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா np.sum numpy.sum என்ன பண்ணணும், எனக்கு உள்ளே கொடுக்குற எல்லா வேல்யூஸுமே வந்து டோட்டலாக சம் எடுத்து ஆட் பண்ணிக்கும். உள்ளே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா xi into yi minus omega xi plus b. xi என்ன? நான் இங்கே வந்து டேரெக்டாக எக்ஸ்னு எழுதிக்கலாம். எனக்கு வந்து நம்பை வந்து நான் அந்த எல்லா ஆப்ரேஷனையுமே பார்த்துக்கும். எக்ஸ் ஸ்டார் ஒய் மைனஸ் ஒமேகா எக்ஸ் ஐ ப்ளஸ் பியா, ஒய் மைனஸ் ஒமேகா ஸ்டார் எக்ஸ் ப்ளஸ் பி. நம்பை வந்து எனக்கு உள்ளே இருக்க ஒரு சிங்கிள் அடிஷன்ஸையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மேனேஜ் பண்ணிக்கும். சிமிலர்லி இப்போ நான் வந்து இதே கிரேடியன்ட் பி இருக்கு இல்லையா, இது வந்து நான் அதே மாதிரி எழுதணும். கிராட் அண்டர் ஸ்கோர் பி இஸ் ஈக்குவல் டு -2/n -2/n ஸ்டார். அகைன் வந்து இந்த சம்மேஷனுக்கு நான் np.sumனு ஒரு இது எடுத்துக்கிறேன் ஃபங்க்ஷன். np.sum of y minus omega xi plus b, omega star x plus b. இப்போ என்னோட ரெண்டு அப்டேட் கிரேடியன்ட்கான ஈக்குவேஷன்ஸுமே நான் எழுதி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து என்னோட கிரேடியன்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னா வந்து அப்டேட் பண்ணணுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், new_omega, அதாவது நியூ ஒமேகா என்ன இருக்க போகுதுன்னா ஓல்டு ஒமேகா மைனஸ் லேர்னிங் ரேட் இன்டூ கிரேடியன்ட் ஆஃப் ஒமேகா. நம்ம அந்த மேலே அந்த ஈக்குவேஷன் எடுத்திருந்தோம் இல்லையா, இங்கே omega n plus 1 is equal to omega n minus alpha into dou L by dou omega. Omega n plus 1 is equal to omega n into alpha omega n minus alpha into dou L by dou omega. இதே மாதிரி mu b is equal to b minus LR into grad b. இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட நியூ ஒமேகா நியூ பி ரிட்டர்ன் பண்ணணும். நியூ அண்டர் ஸ்கோர் ஒமேகா நியூ அண்டர் ஸ்கோர் பி ரெண்டுத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட அப்டேட் பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே லாஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா நான் வந்து இங்கே லாஸ் வந்து எல்லாமே அரே ஆப்ரேஷன்ஸாக பண்ணுறேன். ஒய் ஒரு அரே, ஒமேகா எக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் அரேங்கிறதுனால இந்த டேர்ம் அரே ஆயிரும். ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா எனக்கு வந்து ஒரு அரே தான் கிடைக்க போகுது இங்கே லாஸ் வந்து. அந்த அரே என்னன்னா ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குல்ல, எனக்கு இங்கே வந்து 5 டேட்டா பாயிண்ட் இருக்குல்ல, இல்லை ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கு எனக்கு லாஸுங்கிறது ஒரு அரேவாக கிடைக்கும். டோட்டல் லாஸ் வேணா என்ன பண்ணணும், நான் வந்து எல்லாத்தையுமே சம் பண்ணணும். இப்போ அதுக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து சம் பண்ணிக்கிறேன். ஃபைனல் லாஸ் இஸ் ஈக்குவல் டு np.sum of all loss. இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ணணும்னா வந்து இதை ஆவரேஜ் எடுக்கணும், அதாவது மீன் எடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா வந்து டிவைடட் பை லென் ஆஃப் எக்ஸ் டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து ஆவரேஜ் கிடச்சிரும், இந்த இடத்துல மீன் கிடச்சிரும். நான் வந்து என்ன பண்ணணும், இப்போ இந்த ஃபைனல் லாஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஃபைனல் லாஸ் அதையும் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். நான் இங்கே இந்த செல் ரன் பண்ணிக்கிற ஒரு வாட்டி, கீழே இருக்க செல்லி ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட லாஸை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ண அந்த ஈக்குவேஷன். அதை ரிட்டர்ன் பண்ணிக்கணும், கீழே இருக்க செல்லில் வந்து ரன் பண்ணிக்கிறேங்கிறது கட் பண்ணிக்க, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாடல் வந்து கிரியேட் பண்ணி நான் இப்போ சால்வ் பண்ணணும். மாடல் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த அப்டேட் ஈக்குவேஷன் வச்சு திரும்ப அப்டேட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அது வந்து நான் வந்து இப்போ எப்படின்னா, நான் ஒரு லாஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் இன்ஃபினிட்டி. இப்படி இனிஷியலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோட லாஸோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் ஆயிடுது. ஏன்னா வந்து லாஸ் இருக்கிறதுலே ஹையாக ஃபஸ்ட்டு வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம வரது வந்து மினிமம் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிவிட்டு என்னோட மினிமம் ரெக்வயர்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா, நான் வந்து என்னோட லீனியர் ரிக்ரெஷன் மாடல் ட்ரைனிங் இருக்குல்ல, திரும்ப வந்து ஒரு ஐட்ரேட்டிவாக அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன்ல இந்த வேல்யூஸ் வச்சு, அதை நான் எப்போ ஸ்டாப் பண்ணணும்? ஒன்று நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வச்சு 1000 டைம்ஸ் அப்டேட் பண்ணிட்டேன், இல்லை 10,000 டைம்ஸ் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணலாம். இல்லை செகண்ட் கேஸ் வந்து என்னன்னா, நான் என்னோட லாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ கீழே போயிடுச்சு அப்படிங்கும்போது நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த பர்டிகுலர் வேல்யூ கீழே போகிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். லாஸ் வந்து 0.0001 இந்த வேல்யூ ரீச் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் இப்போ டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து நம்மளோட லேர்னிங் ரேட் வந்து டிஃபைன் பண்ணுவோம். லேர்னிங் ரேட் என்ன, 0.001 அப்படின்னு சொல்லி இப்போ நான் எடுத்துக்கிறேன் லேர்னிங் ரேட்டை. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மூணுத்தையும் இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி மாடலை வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு கண்டிஷன் லூப் தேவை, ஒரு ஃபார் லூப், வைல் லூப், அந்த மாதிரி கண்டிஷனாக ரன் ஆகக்கூடிய ஒரு லூப் தேவை. ஃபார் லூப் வந்து எப்போ யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம அந்த 1000 ஸ்டெப்ஸ் 10,000 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி ரன் பண்ணுற கேஸில் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் இந்த கண்டிஷன் தான் எனக்கு மீட் பண்ணணும், அது வரைக்கும் தான் ட்ரெயின் பண்ண போகிறேன் மாடலை. லாஸ்ட் வந்து நீ மினிமம் வேல்யூ கீழேயோ இல்லை மினிமம் வேல்யூக்கு ஈக்குவலாக வரணும்ல.
ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், வைல் லூப் எடுத்துக்கிறேன். வைல் லாஸ் இஸ் கிரேட்டர் தேன் மினிமம் ரெக்வயர்ட். அதாவது லாஸ் எப்போல்லாம் வந்து எனக்கு மினிமம் ரெக்வயர்டுக்கு மேலே இருக்கோ அப்போ அது வரைக்கும் தான் இந்த வைல் லூப் வந்து ரன் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த வைல் லூப் வந்து எனக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இங்கே வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லாஸை வந்து கண்டுபிடிக்கணும். என் லாஸ் வந்து என்ன, இந்த ஃபங்க்ஷன் மேலே வந்து அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். L2 லாஸ் ஆஃப் உள்ள என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் ஒமேகா பி. ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா ஒமேகா கமா பி இது எல்லாத்தையுமே நான் உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடுது, என்னோட லாஸ் என்னன்றது ரிட்டர்ன் பண்ணிடுது. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து என்னோட விசுவலைசேஷனுக்காக லாஸ் ரெடியூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லாஸ் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். பைத்தானில் இங்கே எஃப் கொடுக்கும்போது வந்து ஒரு ஃபார்மேட் ஸ்ட்ரிங் மாதிரி நான் வந்து உள்ள வந்து இதை வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம், லாஸ் அப்படின்னு சொல்லி உள்ள வேரியபிள்ஸ் கொடுத்து இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். எனக்கு லாஸ்ங்கிறது இங்கே பிரிண்ட் ஆயிரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து நான் அப்டேட் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம அப்டேட் எப்படி பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷன் அதாவது இந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது, நியூ ஒமேகா நியூ பி. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கே மேலே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு டிஃபைன் பண்ணேன் இல்லையா, கீழே அதை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒமேகா கமா பி இஸ் ஈக்குவல் டு அப்டேட் பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணி உள்ள என்னெல்லாம் பாஸ் பண்ணணும், ஆல்ரெடி பழைய இருக்க ஒமேகா தென் பி அப்புறம் எல்லா லேர்னிங் ரேட் என்ன அப்புறம் எக்ஸ் என்ன ஒய் என்ன இதை பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த செல்லை நான் ரன் பண்ண உடனே என்னோட மாடல் வந்து ட்ரெயின் ஆகி முடிய போகுது. நான் இங்கே ரன் பண்ணால் எனக்கு தெரியுது பார்த்தீங்களா, லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் 22.201 இருக்குது, அப்புறம் 21.34 20 அப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து 0.0001 அது வந்து ரீச் ஆயிருது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது என்ன ஆயிருதுன்னா லாஸ் வந்து 9.99 வந்து 10⁻⁻5 அதாவது இன்னும் கீழே இருக்குது, இந்த வேல்யூ கீழே போயிருது. அது வந்து பைத்தான் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க 10⁻⁻5 அப்படிங்கிற இதில். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட மாடல் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட ஒமேகா அண்ட் பியை கண்டுபிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். நான் வந்து அப்போ என்ன பண்ணலாம், அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் என்னோட வேல்யூ ஒமேகா என்ன, ஒமேகா என்னன்னா இங்கே நான் வந்து ஒமேகாவை பிரிண்ட் பண்ணுறேன் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வச்சு. அட் த சேம் டைம் வந்து நியூ லைனில் போயிட்டு நான் பியும் பிரிண்ட் பண்ணுறேன். நியூ லைன் பியோட வேல்யூ என்ன, இந்த செல் ரன் பண்ணும்போது எனக்கு ஒமேகா 3 பி வந்து 4.97 அப்படின்னு வந்துருச்சா. இப்போ நம்ம மேலே என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், இங்கே ஒமேகா 3 பி வந்து 5 யூஸ் பண்ணியிருந்தோம். 4.97 எங்கே இருக்குது, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 5 இருக்குது, எக்ஸாக்டாக 5 இல்லை. அப்போ வந்து இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட லாஸ் வந்து நான் அதாவது மினிமம் ரெக்வயர்ட் வந்து இன்னும் குறைச்சி பார்க்குறேன். 0001 இப்படி குறைச்சிட்டேன். இப்போ வந்து நான் இந்த எல்லா செல்லையும் ரன் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 4.99 வந்துச்சு, இன்னுமே கிட்ட போயிடுச்சு. ஏன்னா என்னோட லாஸ் வந்து இன்னும் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இதே லாஸ் வந்து இப்போ நான் இன்னுமே ஃபர்தர் ரெடியூஸ் பண்ண வேல்யூ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கிட்ட போயிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா 4.9ஓட வேல்யூஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 5 கிட்ட வந்துச்சு. இதுவும் 3.0000 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாறுது. இப்போ இது வந்து நான் ரவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ரவுண்ட் பண்ணுற வேல்யூ வந்து என்ன, இது வந்து 3.0 ஆயிரும், இது 5 ஆயிரும். எக்ஸாக்டாக என்னோட சேம் வெயிட் அண்ட் பயாசிங் நான் யூஸ் பண்ணது வந்து எனக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷன் வந்து ஒர்க் ஆக போகுது. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து எப்படி இதை நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன் வச்சு பண்ண போகிறோம், அண்ட் தென் எப்படி இதை ரியல் லைஃப் டேட்டாக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இதில் வந்து நம்ம சாம்பிள் டேட்டா எப்படினோ இந்த இதில் வந்து எப்படி ஸ்க்ராட்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக இன்பில்ட் லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக எனக்கு தேவையான 2 லைப்ரரி ஃபர்ஸ்ட் வந்து எடுத்திருந்தேன், NumPy அண்ட் Matplotlib. அது வந்து இங்கேயும் அதே சேம் எடுத்துக்கிறேன். இம்போர்ட் NumPy as NP, இம்போர்ட் Matplotlib.pyplot as PLT. இப்போ தேர்டாக நான் எடுக்க போகிற லைப்ரரி அந்த பழைய பாட்டில் சொல்லியிருந்த மாதிரியே என்னதுன்னா from sklearn.linear model import linear regression. ஸோ இங்கே வந்து என்னன்னா sklearn வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் வந்து சைக்கிட் லேர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மெஷின் லேர்னிங் அண்ட் வந்து கொஞ்சம் சிம்பிள் டீப் நியூரல் நெட்வொர்க் மாதிரி ஒர்க்குக்காக இருக்க லைப்ரரி. இதில் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் இது இருக்குது. இதில் வந்து மெட்ரிக்ஸ் இருக்குது, மெட்ரிக்ஸ்லேயே MSC லாஸும் இருக்குது அண்ட் எல்லா லாஸ் டேர்ம்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து இதில் நம்மளுக்கு தேவையான லீனியர் மாடல் ஒரு அதர் மெஷின் லேர்னிங் மாடல்ஸுமே இதில் இருக்குது. இதில் வந்து ப்ரீ ப்ராசஸிங் தேவையான ஸ்டெப்ஸ் மாதிரி இப்போ OneNote என்கோடிங், லேபிள் என்கோடிங், ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர், நார்மல் இது மின்மேக்ஸ் ஸ்கேலர், இது எல்லாமே கூட இதில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் ரெக்ரெஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஃப்ரம் sklearn.linear model import linear regression. இப்போ உங்களுக்கு ஒரு சில கேஸில் எங்கேயாவது லைப்ரரி என்னென்னு டவுட் வந்துருச்சுன்னா இப்போ ஃப்ரம் sklearn பேர் போட்டுட்டு டாட் கொடுத்துட்டா இங்கே கீழே உங்களுக்கு வந்து காட்டும். இதில் வந்து ஒன்று இருக்குது பாருங்கள், லீனியர் மாடல், கர்னல் ரிச், கர்னல் அப்ராக்சிமேஷன், இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹிண்ட் பண்ணி காட்டும். இதுக்கு வந்து பைத்தான் எக்ஸ்டென்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரேண்டம் ப்ரொஜெக்ஷன், பைப்லைன், செமி சூப்பரேஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா நான் என்னோட MSC லாஸ் எடுக்க போகிறேன். ஃப்ரம் sklearn.metrics இம்போர்ட் மீன் ஸ்கொயர்ட் எரர். இங்கே மீன் அப்சல்யூட் எரர் நம்மளுக்கு இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர். ஓகேவா, இது இங்கே வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸிங் எதுவுமே வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை இந்த ஸ்டேஜில்.
ஸோ இப்போதைக்கு வந்து இது நம்மளுக்கு இருக்கட்டும். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட டேட்டா செட்டை கிரியேட் பண்ண போறோம். நாங்க கிரியேட் பண்ண மாரி. இங்க வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம திரும்ப வந்து அதே np டாட் அரே ஆஃப் 1, 2, 3, 4, 5 y இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து ஒரு வேறு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து 4 ஸ்டார் எக்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு 7 இப்படி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட லீனியர் மாடல் இப்போ. இப்போ வந்து இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம், நம்மளுக்கு வந்து நம்ம போன ஸ்டெப்ல வந்து இங்கே என்னெல்லாம் பண்ணியிருந்தோம்னா, இதுக்கப்புறம் ஒரு ஒமேகா பி இனிஷியலைஸ் பண்ணி நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்டேட் பேராமீட்டர்ஸ்லாம் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம். இங்கே அதெல்லாம் பண்ண போகிறது ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மாடல் இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். மாடல் இஸ் ஈக்குவல் டு லீனியர் ரெக்ரெஷன். இந்த லீனியர் ரெக்ரெஷன்ங்கிறது ஒரு கிளாஸ். நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தீங்கன்னா இது என்ன கிளாஸ், இந்த மாதிரி கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும். மாடல் வந்து இந்த கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ மாடல் வந்து எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து சும்மா மாடல் என்னங்கிறது கீழே இப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்குது. இது வந்து ஒரு இன்டராக்டிவ் விஜெட் மாதிரி நம்ம எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது. இது வந்து இப்போ வந்து என்னன்னா, நான் மாடல் வந்து ஃபிட் பண்ண போகிறேன் டேட்டாவில். மாடல் டாட் ஃபிட். இது வந்து வெறும் ஃபிட்னு கொடுத்துட்டு உள்ள என்ன கொடுக்க போறோம்னா, எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, இது ரெண்டுத்தையும் கொடுத்தா ஃபிட் ஆயிரும். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இங்கே ஷேப் வந்து இதில் வந்து இதோட கட் பண்ணிக்கோ, ஓகேவா. ஸோ இப்போ இந்த கிளாஸ் வந்து எப்படின்னா நம்மளுக்கு இதையும் கட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம இன்புட்ஸ் என்னங்கிறது அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இன்புட்ஸ் தரணும். ஸோ நம்ம எஸ்கேல் ஒன்றது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து என்னோட டாக்குமெண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் லீனியர் ரெக்ரெஷனோட டாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இந்த டாக்ஸ் எங்கே கிடைக்குன்னா, scikit-learn.org கிடைக்கும். இதில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து scikit learn sklearn learn லீனியர் ரெக்ரெஷன் டாக்ஸ்ன்னு சொல்லி தேடினாலே இந்த லிங்க் நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கிடச்சிரும். நான் அப்படி வந்து இந்த லிங்க் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து என்ன இருக்குது, கிளாஸ் sklearn லீனியர் மாடல் லீனியர் ரெக்ரெஷன், இதோட பேராமீட்டர்ஸ் என்ன. ஸோ இப்போ எனக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் என்னலாம்னா, இங்கே வந்து ஒரு ஸ்டார் இருக்கிறதுனால இன்புட்ஸ் தான் இங்கே பாஸ் பண்ண போகிறேன். ஃபிட் இன்டர்செப்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இது என்ன பண்ணுதுன்னா, whether to calculate the intercept for this model if set to false no intercept will be used. அதாவது இன்டர்செப்ட்னா y இன்டர்செப்ட், பயாஸ் வந்து யூஸ் பண்ணாது. டிஃபால்ட்டாக வந்து ட்ரூல இருக்க பயாஸ் யூஸ் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி நம்மளுக்கு மாற்றிக்கலாம். எக்ஸை காப்பி பண்ணணுமா இல்லை எப்படி, அதாவது எக்ஸோட ஒரு காப்பி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒர்க் பண்ணும். இல்லாட்டி எக்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஓவர் ரைட் ஆகலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து உங்களுக்கு இங்கே டாக்குமெண்ட் படித்து பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அதிகமாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் என்ன எடுத்துக்கிறாங்க, ஒரு 2D அரேவாக எடுத்துக்கிறாங்க. அதாவது இவங்க sklearnோட அக்கார்டிங் டு தேர் ஓன் லைப்ரரி வந்து எப்படி இருக்குதுன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு 2D இன்புட்டாக கொடுக்கணும். அதாவது என்னன்னா இது வந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். நம்மளுக்கு வந்து இப்போ லீனியர் ரெக்ரெஷனில் சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட்டாக மேப் பண்ணி பார்க்குறோம். ஆனால் என்னன்னா நம்மளுக்கு ரியல் லைஃப் கேஸில் மல்டிபிள் இன்புட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அண்ட் sklearn என்ன பண்ணுறாங்க, சிங்கிள் இன்புட்டோ மல்டிபிள் இன்புட்டோ எல்லாமே நம்ம 2Dயாக கொடுக்காம அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே இன்புட்டில் 2 ஃபீச்சர் இருக்குது. இங்கே எல்லாமே 1,1 1,2 கொஞ்சம் ஜூம் வேணா பண்ணிக்கிறேன். ஸோ 1,1 1,2 இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதே எனக்கு சிங்கிள் ஃபீச்சராக இருந்தால் அரே ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும். இங்கே வந்து வெறும் 1 அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்புறம் அவுட்புட் வந்து 1D தான். ஏன்னா அவுட்புட் வந்து ஆல்வேஸ் இஸ் கோயிங் டு பி சிங்கிள் வேல்யூ. 2 3 வேல்யூ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாட்டோம் இந்த கேஸில், இந்த லைப்ரரி வச்சு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே வந்து நான் என்னோட எக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் என்னோட கோடில். எக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது, சிங்கிள் அரேவாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து எப்படி தேவைன்னா, இங்கே வந்து ஒரு 2D அரேவாக தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், x dot reshape of x is equal to x dot reshape of, எனக்கு என்ன ஷேப் தேவை, ஃபர்ஸ்ட் வந்து len of x கமா 1. ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எக்ஸ் என்ன வருது, எனக்கு இப்போ ஒரு 2D அரேவாக வருது. உள்ளெல்லாம் டேட்டா பாயிண்ட்ஸ், ஒரு 1ங்கிறது ஒரு அரே, 2ங்கிறது ஒரு அரே, 3ங்கிறது ஒரு அரே, 4ங்கிறது ஒரு 1D அரே. எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு 2D அரே எடுத்துக்கிறாங்க. இப்படி தான் இன்புட் தரணும். ஏன்னா நம்மளுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் தான் இங்கே ஒரு அரேவா யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி சிங்கிள் வேல்யூ வந்தாலும் நம்ம ஒரு 1D அரேவா, 1 டைமென்ஷன் அரே வித் 1 டேட்டா பாயிண்டோட யூஸ் பண்ணணும். இதுதான் sklearnோட இன்புட் ஃபார்மேட். இப்போ வந்து நம்ம இதோட ஷேப்பை கூட பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து நான் என்னோட இதை ஷேப் பிரிண்ட் பண்ணுறேன். எக்ஸ் டாட் ஷேப் கமா ஒய் டாட் ஷேப். இது வந்து ரெண்டுத்தோட ஷேப்பையும் பிரிண்ட் பண்ணும். எக்ஸோட ஷேப் வந்து 5,1, ஒய்யோட ஷேப் வந்து 5, அதாவது வந்து ஒரு 1D அரே வித் ஷேப் 5 மாதிரி கணக்கு இது வந்து. ஸோ இந்த 5,1 வந்து 5க்கு மேப் ஆகும். இது எனக்கு 2 ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா இங்கே 5,2 இருக்கும். 5 ஃபீச்சர் இருக்குன்னா 5,5, 10 ஃபீச்சர் இருக்குன்னா 5,10, அந்த மாதிரி வந்து இந்த ஷேப் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து sklearn வந்து இன்புட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்து சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து லீனியர் ரெக்ரெஷன் டாட் ஃபிட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் இங்கே என்ன பண்ணணும்னா, என்னோட லீனியர் ரெக்ரெஷன் நான் இங்கே என்னவா எடுத்திருக்கேன்,
நான் இங்கே வந்து மாடல் எடுத்திருக்கேன். மாடல் சீக்குவல் லீனியர் ரெக்ரெஷன். அப்போ நான் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன்? மாடல் டாட் ஃபிட். ஏன்னா மாடல் தான் என்னோட ஆப்ஜெக்ட். மாடல் டாட் ஃபிட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறத இங்கே எடுத்திருக்கேன். எடுத்தோன்னே எனக்கு இங்கே கலர் வந்து மாறி இங்கே மாடல் திரும்ப இங்கே பிரிண்ட் ஆகுது. ஒரு மாதிரி இந்த யூஐ ஷேப் யூஐ வச்சு. ஆனால் வந்து கலர் மாறி பிரிண்ட் ஆகுது. இந்த மாடல் ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எனக்கு இங்கே வந்து. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லீனியர் ரெக்ரெஷன் டாட் ஃபிட்னு கொடுத்துருக்காங்க. நான் இங்கே செப்பரேட்டாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். வேரியபிள் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஆப்ஜெக்ட்டை. இவங்க ஸ்ட்ரைட்டாக ஆப்ஜெக்ட் அதே கிளாஸை கால் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்? மாடல் டாட் ப்ரெடிக்ட். இப்போ நான் வந்து என்ன ஈக்குவேஷன் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன்? 4x + 7. எனக்கு இங்கே வந்து இன்புட் வந்து 1 2 3 4 5 தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு இன்புட் ஒரு 7 இருக்குதுன்னா இதோட வேல்யூ என்ன இருக்க போகுது? நான் ஒரு கமெண்ட்டாக எழுதிக்கிறேன். y is equal to 4 into 7 plus 7. 4 into 7 plus 7. That is equal to 28 plus 7. அது வந்து 35. இப்போ இந்த 35ங்கிறது எனக்கு வரணும். நான் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா இங்கே வந்து இங்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே மறுபடியும் உள்ள வந்து என்னன்னா என்னோட ப்ரெட் எக்ஸ், அதாவது நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிற எக்ஸோட வேல்யூ என்ன? numpy டாட் அரே. அது ஒரு அரேவாக இருக்க போகுது. அண்ட் அகெயின் வந்து இங்கே நம்ம கொடுத்துருந்தோமா இங்கே 1ங்கிறது ஒரு அரேவாக கொடுத்துருக்கோமா, இங்கே உள்ளேயும் ஒரு அரேவாக கொடுத்து என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறோன்னா 7. இப்போ வந்து நான் உள்ள வந்து ப்ரெட் எக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து 2D அரேவா இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ நான் இங்கே 2D அரேவா தான் கொடுக்கணும். ஏன்னா இங்கே இன்புட் 2Dவா இருக்குல்ல. ஸோ இது வந்து மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்ஸுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறாமே அசம்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு இங்கே அரே டாட் அரே ஆஃப் 35 அப்படின்னு வந்துருச்சு. 35 தான் என்னோட அவுட்புட். எனக்கு கிடச்சதுலையே 35 அதுதான் அவுட்புட். எனக்கு வந்து ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு. அப்படின்னா மாடல் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு வந்து அந்த ஒமேகா என்ன, பி என்ன, எனக்கு இங்கே என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். மாடல் டாட் கோஎஃபிஷியன்ட் அண்டர்ஸ்கோர் மாடல் டாட் இன்டர்செப்ட் அண்டர்ஸ்கோர். இந்த கோஎஃபிஷியன்ட் என்னன்னா என்னோட வெயிட், இது என்ன இருக்குது, என்ன எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன, இன்டர்செப்ட் வந்து என்னோட பயாஸ், ஒய் இன்டர்செப்ட் என்ன அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்ன வந்திருக்குது? அரே ஆஃப் 4 7 வந்திருக்குதா? இங்கே மேலே என்ன எடுத்துருக்கோம்? 4 எடுத்துருக்கோம். 4 into x plus 7. ஸோ நம்மளுக்கு இங்கே வேல்யூ கரெக்டாக வந்துருச்சு. இப்படி தான் வந்து நம்ம இன்பில்ட் லைப்ரரி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? மாடல் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுக்கு வந்து லாஸ் என்னன்னு இன்னும் தெரியல. நம்ம வந்து லாஸை கால்குலேட் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ வந்து லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா என்னோட லாஸ் இஸ் ஈக்குவல் டு மீன் ஸ்கொயர் எரர் ஆஃப் உள்ள என்னென்ன பேராமீட்டர்ஸு. ஸோ எனக்கு இங்கே வந்து ஒரு இது காட்டுது இல்லையா? நான் வந்து இப்போ இப்படி கொடுக்கும்போது எனக்கு இங்கே காட்டுது ஒய் ட்ரூ என்ன, அதுக்கப்புறம் ஒய் ப்ரெடிக்டட் என்ன. ஒய் ட்ரூ தான், ஒய் ஆக்சுவல். என்னோட ஆக்சுவல் வேல்யூ என்ன? என்னோட ஆக்சுவல் வேல்யூ என்ன? என்னோட ஆக்சுவல் வேல்யூ வந்து ஒய். ஒய் ப்ரெடிக்டட் என்ன? இப்போ நான் மாடல் டாட் ப்ரெடிக்ட் ஆஃப் ஒரிஜினல் இன்புட் எக்ஸை கொடுக்குறேன். இதுதான் என்னோட ஒய் ப்ரெடிக்டட். இந்த ரெண்டுத்தையும் கொடுத்தாலே என்னோட லாஸ் வந்து வந்துடும். ஸோ நான் லாஸ் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். லாஸ் வந்து எக்ஸாக்டாக 0. ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக சேமாக ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம லாஸை யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம ட்ரைனிங் டைமில் லாஸ் யூஸ் பண்ணணும், அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து எனக்கு இந்த லைப்ரரி பார்த்துக்க போகுது, இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்துக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? லாஸ் வந்து சும்மா என்னோட விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக. நம்மளுக்கு இங்கே லாஸ் 0 இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஃபியூச்சரில் நம்ம ரியல் டைம் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு லாஸ் எப்போவுமே 0 வராது. ஆனால் யாரோட மாடல் பெட்டராக இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக லாஸ் வந்து எவ்வளோ லைக் நியர் டு 0 இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். அதுக்காக பிரிண்ட் பண்ணி பார்க்குறது தான் லாஸ் ஃபங்க்ஷன்ஸ். நான் இந்த மீன் ஸ்கொயர் எரரை வந்து மேலே sklearn.metrics வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் sklearn.metrics import மீன் ஸ்கொயர் எரர். இதே வந்து இன்னும் 2 எக்ஸ்ட்ரா லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னா வந்து மீன் அப்சல்யூட் எரர். ஜென்ரலாகவே வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ரூட் மீன் ஸ்கொயர் எரர். ரூட் மீன் ஸ்கொயர் எரர் என்னன்னா இந்த மீன் ஸ்கொயர் எரரோட ஸ்கொயர் ரூட், அவ்வளோதான், சிம்பிளாக. வெறும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் இந்த செல் வந்து இப்போ காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். மீன் ஸ்கொயர் எரர் இருக்கு இல்லையா? இதில் வந்து மீன் அப்சல்யூட் எரர். இந்த மேலே இருக்க செல் ரன் பண்ணிக்கணும் நம்ம. மீன் அப்சல்யூட் எரர், அதுக்கப்புறம் ரூட் மீன் ஸ்கொயர் எரர். இப்போ இந்த 2 செல்லையும் நான் வந்து ரன் பண்ணும்போது என்ன ஆகுது? ரெண்டுத்துலேயும் லாஸ் 0 வருது. ஏன்னா லாஸ் எப்படி 0வாக தான் இருக்க போகுது. நம்ம அப்சல்யூட் வேல்யூ எடுத்தாலும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலும் 0வாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எக்ஸாக்ட் சேமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து எங்கே மாறுதுங்கிறது நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரியல் லைஃப் யூஸ் கேஸோட பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதில் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி, இதில் வந்து எப்படி வந்து நம்ம மாடல் யூஸ் பண்ணி பண்ணுறது, அதாவது இன்பில்ட் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ரியல் லைஃப் டேட்டா வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான லைப்ரரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பாண்டாஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த தடவை நம்பை தேவைப்படல. ஏன்னா வந்து நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அரே கால்குலேஷன்ஸ் பண்ணல. எல்லாத்தையுமே ஒரு பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமாக வச்சுக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து சீபான் வந்து எதுக்குன்னா என்னோட டேட்டா செட் வந்து நான் இதில் தான் லோட் பண்ண போகிறேன். கூட விஷுவலைசேஷன்ஸும் இதில் பண்ணிக்கலாம். பட் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை அதை.
அப்புறம் விசுவலைசேஷனுக்காக மேட்ப்ளாட்லிப். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் எஸ்கியூஎல் இம்போர்ட் ப்ரீ ப்ராசஸிங். இது வந்து நம்ம டேட்டா செட்டை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஃப்ரம் எஸ்கியூஎல் மாடல் செலெக்ஷன் இம்போர்ட் ட்ரெயின் டெஸ்ட் பிட். இது வந்து என்னன்னா டேட்டா செட் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்களே. இப்போ வந்து நான் என்னோட மாடல் ட்ரெயின் மட்டுமே பண்ணேன்னா ட்ரெயினில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் நான் ரியல் டைமில் டெஸ்ட் பண்ணும்போது என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ராப் ஆயிடலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரெயின் டேட்டா ஒன்று டெஸ்ட் டேட்டா ஒன்று வச்சு டெஸ்ட் டேட்டா மட்டும் தான் நம்ம டெஸ்டிங் பர்பஸ் யூஸ் பண்ண போகிறோம். டெஸ்ட் டேட்டா கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்த எக்ஸாம்பிளில் 5 டேட்டா பாயிண்ட் தான் இருக்குது நம்ம ட்ரெயினில், லிமிட்டடாக இருக்குது. நம்ம இதுக்கு ட்ரெயின் பண்ணி ஃபிட் பண்ணிட்டோம். பட் இன் ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு வேற ஒரு டேட்டா பாயிண்ட் வருது. பட் அது வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. இந்த லீனியர் லைனை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணல. ஏன்னா நம்ம ரியல் லைஃப் யூஸ் கேஸில் எக்ஸாக்டாக சேம் லீனியர் லைனாக இருக்க போகிறது இல்லை. கொஞ்சம் டிவியேட் ஆகுது. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுது, நம்ம லீனியர் மாடல் வந்து இதுக்கு பெஸ்ட் ஃபிட் ஆயிடுது. நம்ம வந்து அந்த கேசஸையும் பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் எடுக்கிறோம். இப்போ எப்படின்னா ட்ரெயின் டேட்டா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாமே சிங்கிள் லீனியர் லைனா ஒரே சேம் லைன்ல தான் எடுத்திருக்கேன் டேட்டாவை. ஆனால் இப்போ இது ஒன்று வேற ஒரு லைன்லேருந்து எடுக்கிறேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, நான் ட்ரெயினில் மொத்தமாக ட்ரெயின் பண்ணும்போது எல்லாமே ட்ரெயின் ஆயிரும். நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு இதுவும் இருக்காது. ஃபியூச்சரில் புதுசாக வந்தால் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு பார்ஷியலாக ஒரு 4 இன்புட் மட்டும் எடுத்து ட்ரெயின் பண்ண போகிறேன். 5வது டெஸ்டிங் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த இதுக்கான லைப்ரரி தான் வந்து இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்மளோட இம்போர்ட் என்னன்னா ஃப்ரம் எஸ்கியூஎல் இம்போர்ட் லீனியர் மாடல். இந்த லீனியர் மாடல் தான் நம்மளுக்கு லீனியர் ரெக்ரெஷன் தரப்போகிறது. அப்புறம் ஃப்ரம் எஸ்கியூஎல் இம்போர்ட் மெட்ரிக்ஸ். இதில் தான் நம்மளோட லாஸ்லாம் நம்ம வச்சிருக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த செல் வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், நம்ம டேட்டா செட்டை லோட் பண்ண போகிறோம். டிப்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி டிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்என்எஸ் டாட் லோட் டேட்டா செட் உள்ள வந்து டிப்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இது என்னவாகும், டிப்ஸ் டேட்டா செட்டை ஒரு பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேமாக லோட் பண்ணிக்கும். இப்போ நான் டிப்ஸ் டாட் ஹெட்னு கொடுத்தா என்னோட ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் வந்து பிரிண்ட் ஆகும். 0 to 4னால ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் பிரிண்ட் ஆகுது. இது எனக்கு 10 ரோஸ் வேணும்னா நான் இங்கே உள்ள 10ன்னு கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே 10 ரோ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து டேட்டா செட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டேட்டா செட்டில் ஃபர்ஸ்ட் என்ன, டோட்டல் பில் வேல்யூ என்ன, அதாவது இந்த கஸ்டமர் சாப்பிட்றதுக்கான பில் வேல்யூ என்ன, அவங்க கொடுத்த டிப் என்ன, தென் அவங்களோட செக்ஸ், அதாவது ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது, அப்புறம் அவங்க ஸ்மோக்கர், அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது ஒரு டேட்டா பாயிண்ட். அதுக்கடுத்தது இந்த டைம் டே எப்படி இருக்குது, சன்னியா அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் தென் டைம் என்ன, டின்னர் டைமா இல்லை லஞ்ச் அந்த மாதிரி டைமில் எங்கே வந்திருக்காங்க. அப்புறம் சைஸ் என்ன, சைஸ்னா வந்து என்னன்னா இப்போ எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க அந்த மாதிரி ரிலேஷன் இருக்குது இதில் வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேட்டா செட் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம இன்புட்ஸ் வந்து என்னன்னா டோட்டல் பில், செக்ஸ், ஸ்மோக்கர், டே, டைம், சைஸ் தான் நம்ம இன்புட்ஸ். அவங்க எவ்வளோ டிப் கொடுத்துருக்காங்க வந்து அவுட்புட். இது வந்து ஒரு கண்டினியூஸ் வேல்யூ வருகிறதுனால நம்ம இதை தான் வந்து இப்போ ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, எங்கேயாவது நான் வேல்யூஸ் இருக்கா, நாட் அ நம்பர், நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா டிப்ஸ் டாட் இஸ் என்ஏ கொடுத்துட்டு டாட் எனி, அதாவது இங்கே எங்கேயாவது நான் வேல்யூ இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி. டோட்டல் பில்ல நான் வேல்யூ இருக்கா இல்லை, டிப்ல இருக்கா இல்லை, எல்லாத்துலேயுமே ஃபால்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து நான் வேல்யூ எங்கேயுமே கிடைக்கல. அதனால நான் வந்து அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். இதே நான் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஒன்று அந்த டேட்டா பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறது இல்லைனா ஃபில் பண்ணுறது மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து என்ன பண்ணணும், எனக்கு இங்கே கேட்டகரிஸ் வந்து மேல் ஃபீமேல் இருக்குல்ல, இதை நான் அப்படியே மாடல் கொடுக்க முடியாது. என்னோட லீனியர் ரெக்ரெஷன் மாடலுக்கு புரிய போகிறது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும் தான். அப்போ நான் இதை வந்து நம்பர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி தேடணும். அதுக்கு வந்து நம்ம மேஜராக 2 யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து 1 நாட் என்கோடிங், இன்னொன்று வந்து லேபிள் என்கோடிங். இப்போ வந்து நான் இங்கே வந்து லேபிள் என்கோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1 நாட் லேபிள்லாம் என்னங்கிறத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவாக போடுறேன். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிப்ஸ் ஆஃப் செக்ஸ் இருக்குல்ல, இந்த காலம் வந்து இஸ் ஈக்குவல் டு ப்ரீ ப்ராசஸிங் டாட் லேபிள் என்கோடர் டாட் ஃபிட் அண்டர் ஸ்கோர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டிப்ஸ் ஆஃப் செக்ஸ். இதில் வந்து நான் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, என்னோட இன்புட்ஸ் இங்கே இருக்குல்ல, மேல் ஃபீமேல் இது எல்லாமே வந்து நம்பர்ஸாக மாறிக்குது. இப்போ அதே மாதிரி ஸ்மோக்கு இருக்குது, டேக்கு, டைமுக்கு, இது மூணுத்துக்குமே பண்ணிக்கிறேன் நான். அப்படி பண்ணும்போது என்னோட வேல்யூஸ் வந்து நம்பர்ஸாக மாறுது லேபிள் என்கோடிங் மூலிமா. லேபிள் என்கோடிங் என்ன ஆகுனா, எனக்கு வந்து இப்போ ஒரு இங்கே ஒரு 5 லேபிள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு இங்கே 2 தான் இருக்குது, மேல் ஃபீமேல். இப்போ ஃபீமேலுக்கு வந்து 0, மேலுக்கு 1 அசைன் ஆயிரும். இதே எனக்கு இங்கே வந்து இப்போ டின்னர், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னா டின்னருக்கு 0, லஞ்சுக்கு 1, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 அந்த மாதிரி வரிசையாக லேபிள்ஸ் வந்து அசைன் ஆகும். அதுதான் இது பண்ண போகிறது. அதுக்கப்புறம் நான் டிப்ஸ் டாட் ஹெட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்தா தெரியுறாங்க, ஃபீமேலுக்கு 0, மேலுக்கு 1 ஆயிடுச்சு. இப்போ எங்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு கேட்டகரி இருந்துச்சோ அது எல்லாமே இங்கே வந்து இப்போ நம்பர்ஸாக மாறிடுச்சு எல்லாத்துலேயுமே. இதுதான் இப்போ என்னோட கரண்ட் அவுட்புட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் என்ன ப்ராப்ளம் வருங்கிறத சொல்லிடுறேன். என்ன ப்ராப்ளம் வரும்னா, நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக லீனியர் ரெக்ரெஷன் மாடல் ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகுது, என்னோட டோட்டல் பில்லோட வேல்யூ எல்லாமே ஒரு 0 to 50, 100 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ எனக்கு வேல்யூஸ் பார்த்தா 16.9, 24.59 எல்லாமே பெரிய வேல்யூஸாக இருக்குது. இதே செக்ஸ் எடுத்தால் 0, 1 இருக்குது. நம்ம மாடல் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம மாடல் வந்து மல்டிப்ளை பண்ணுது லீனியர் ஈக்குவேஷனில். ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா, இதோட வெயிட் வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே அதிகமாக அசைன் பண்ணிடுறோம். ஏன்னா இப்போ என்னோட இப்போ வெயிட்ஸ் இருக்குல்ல, ஏன்னா டோட்டல் பில்லுக்கான வெயிட் வந்து எனக்கு 1 இருக்குது. அதேமாதிரி ஸ்மோக்கருக்கும் 1 இருக்குதுன்னா, அது இப்போ செக்ஸுக்கு வந்து 1 இருக்குதுன்னு வைங்க. எனக்கு இங்கே என்ன 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ 24 வந்துடும். இங்கே வந்து வெறும் 0 வரும். இல்லை இங்கே எடுத்தால் வெறும் 1 தான் வருது.
அதாவது வெயிட்ஸ் டிஃபால்ட்டாகவே கம்மியாயிருது வேல்யூஸை பொறுத்து. ஸோ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே நார்மலைசேஷன் ஒன்று பண்ணுறோம், ஃபீச்சர் ஸ்கேலிங். அதாவது எல்லா ஃபீச்சர்ஸையும் இந்த ரேஞ்ச் ஆஃப் 0 to 1ல மாற்றிடுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஃபீச்சர் இன்னொரு ஃபீச்சரை டாமினேட் பண்ணாது. இப்போ எனக்கு இந்த மாதிரி கேஸில் சிம்பிளாக வைக்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இது எனக்கு இங்கே வந்து 10,000 இருக்குது அப்படின்னா என்ன ஆகுனா வெயிட்ஸ் வந்து ரொம்ப லோவா 0.0001 இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லா கிடைக்காது. இதோட வெயிட் எப்படி அதிகமாயிரும் இந்த வெயிட்ஸை விட. ஸோ அந்த கேஸ்க்காக தான் என்ன பண்ணுறோம், நார்மலைசேஷன் சொல்லி டேட்டாவை வந்து நம்ம ஃபீச்சர் ஸ்கேல் பண்ணுறோம். எல்லா ஃபீச்சர்ஸுமே ஸ்கேல் பண்ணுறோம் 0 to 1 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள. ஸ்கேலிங்க்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம கீழே ஸ்கேலிங் யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விதவுட் ஃபீச்சர் ஸ்கேலிங் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் எடுக்கிறோம். எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட். இது எல்லாமே எப்படி இருக்கிறோம்னா ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் கொடுத்துட்டு உள்ள வந்து நம்ம 2 வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். ஒன்று என்னோட இன்புட் என்ன, இன்னொன்று அவுட்புட் என்ன. இங்கே வந்து என்ன கொடுக்குறேன், இன்புட்ஸ் வந்து டிப்ஸ் டாட் ட்ராப் ஆஃப் டிப் ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு காலம். அதாவது காலமில் அந்த டிப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் என்னோட எக்ஸாக கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஒய் என்ன கொடுக்குறேன், டிப்ஸ் டாட் டிப் வெறும் டிப் காலம் மட்டும் என்னோட ஒய்யாக கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட் சைஸ் என்ன, 0.3ன்னு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. 0.3 என்னன்னா 70-30 ஸ்பிளிட். 70% ஆஃப் த டேட்டா ட்ரைனிங்கும் 30% ஆஃப் த டேட்டா வந்து டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ரேண்டம் ஸ்டேட்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னா அந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் வந்து ரேண்டமாக டேட்டா ஸ்பிளிட் பண்ண போகுதுல்ல. இப்போ நான் ஒரு வாட்டி பண்ணிட்டு எனக்கு வந்து அதே ரிசல்ட்டை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ரேண்டம் ஸ்டேட் யூஸ் பண்ண என்ன ஆகும், ஒரு வாட்டி பண்ணும்போதுமே இப்போ நான் எல்லா வாட்டி ரேண்டம் ஸ்டேட் 16 கொடுத்தேன்னா என்னோட ஸ்பிளிட் வந்து எக்ஸாக்ட் சேமாக இருக்கும். அதாவது இந்த டேட்டா பாயிண்ட் ட்ரைனிங்ல இருக்குது, டெஸ்டிங்ல இருக்குன்னா நான் எத்தனை வாட்டி பண்ணாலுமே அப்படி தான் இருக்கும். இதே ரேண்டம் ஸ்டேட் இல்லாமல் பண்ணனா ஒரு டைம் இது ட்ரெயின், ஒரு டைம் அதே டேட்டா டெஸ்ட்ல அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரலாம் நான் திரும்ப திரும்ப ரன் பண்ணும்போது. ஸோ கன்சிஸ்டன்சிக்காக நம்ம வந்து ரேண்டம் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த செல் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், மாடல் ஈக்குவல் டு லீனியர் மாடல் லீனியர் ரெக்ரெஷன் மாடல் டாட் ஃபிட் ஆஃப் எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின். மாடல் வந்து நான் இங்கே ஃபிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபிட்டான மாடல் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கோஎஃபிஷியன்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். கோஎஃபிஷியன்ஸான இன்டர்செப்ட் என்னன்னு. எனக்கு வந்து இப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஏன், என்னோட இன்புட்ஸில் 6 வேல்யூஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லி 6 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 6 கோஎஃபிஷியன்ட் இருக்குது. பயாஸ் வந்து ஒன்று தான் இருக்குது. ஏன்னா இன்டர்செப்ட் எப்பவுமே ஒன்று தான். பயாஸ்ங்கிறது சிங்கிள் வேல்யூ ப்ளஸ் பயாஸ் ஆட் பண்ணுறோம். நம்ம லீனியர் ரெக்ரெஷன் ஈக்குவேஷனில் வந்து ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் பி இல்லை. ஸோ ஒமேகா 1 x1 ப்ளஸ் ஒமேகா 2 x2 அந்த மாதிரி எத்தனை ஒமேகா, அதாவது இங்கே 6 ஒமேகா இருக்கா, அப்போ ஒமேகா 6 x6 வரைக்கும் ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் பின்னு சொல்லி பயாஸ் ஆட் பண்ணிப்போம். ஸோ பயாஸ் வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்குறேன். y pred is equal to pd dot series of model dot predict of x. இந்த model dot predict of x test என்ன பண்ணுது, x டெஸ்ட்டுக்கான அவுட்புட் என்னங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணுது. அது வந்து ஒரு பாண்டா சீரீஸாக மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் ப்ராசஸ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. இப்போ ஏன்னா என்னோட இங்கே ட்ரெயின் டெஸ்ட் இது எல்லாமே சீரீஸாக இருக்க போகுது. இப்போ டெஸ்ட் வந்து சீரீஸாக இருக்கும், இது வந்து டேட்டா ஃப்ரேமாக இருக்கும். ஸோ நான் சீரீஸ் ஆப்ஜெக்டாக இங்கே மாற்றிக்கிறேன், இங்கே எரர் கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லாஸ் ஃபங்க்ஷன்ஸில் எரர் கால்குலேட் பண்ணுறேன். எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு மெட்ரிக்ஸ் டாட் மீன் ஸ்கொயர் எரர் ஆஃப் ஒய் டெஸ்ட் ஒய் ப்ரெட். ஒய்யோட டெஸ்டிங் ஆக்சுவல் வேல்யூஸ் என்ன, ஒய்யோட ப்ரெடிக்டட் வேல்யூ என்ன. அதே மாதிரி ஆர்எம்எஸ்சி ரூட் மீன் ஸ்கொயர் எரர் அண்ட் இது வந்து R2 ஸ்கோர்னு ஒரு எரர் மெட்ரிக் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக வேணாம், பட் நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இங்கே ஒரு இதோட வேல்யூ என்னன்னு இருக்குது. இது எல்லாமே லோவராக இருக்க பெட்டர். நம்ம வந்து அந்த மாதிரி இப்போ இது வந்து பார்த்தா 0.84 இருக்குது. இங்கே 0 வரல பார்த்தீங்கன்னா. மீன் ஸ்கொயர் எரர் 0.84, ரூட் மீன் ஸ்கொயர் எரர் வந்து 0.91 இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நியர் டு 0வாக இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து அந்த மாடல் ட்ரெயினாக இருக்குது, நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், வித் ஃபீச்சர் ஸ்கேலிங் வந்து ட்ரெயின் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரியே ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் வந்து எடுத்துக்கிட்டேன். இதே சேம் அதே கோட் லைன், அதே லைன் ஆஃப் கோட் தான். அப்புறம் என்ன பண்ணுறேன், ஸ்கேலர் இஸ் ஈக்குவல் டு ப்ரீ ப்ராசஸிங் டாட் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். நான் இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வேணும்னா மின்மேக்ஸ் ஸ்கேலர்னு ஒன்று இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டீடைல் வீடியோவும் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வரும். இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வீடியோட லென்த் வந்து ரொம்ப பெருசாகிடுது. ஆல்ரெடி பெருசாக தான் இருக்குது, பட் இன்னுமே பெருசாகிடும். அதனால் நான் இங்கே இதோட வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எக்ஸ் ட்ரெயின் ஸ்கேல்டு இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நான் வேரியபிள் பேரை மாற்றிக்கிறேன், எக்ஸ் ட்ரெயின் இருக்குது, அதனால் எக்ஸ் ட்ரெயின் ஸ்கேல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ட்ரெயின் என்னன்னா பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் ஸ்கேலர் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ட்ரெயின் காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ட்ரெயின் டாட் காலம்ஸ். இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஸ்கேலர் வச்சு ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். அதாவது எல்லா காலமையும் வந்து நான் வந்து ஸ்கேல் பண்ண போகிறேன் இங்கே. அதே மாதிரி எக்ஸ் டெஸ்ட்லேயும் வந்து எல்லா காலமையும் நான் ஸ்கேல் பண்ணுறேன். காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டெஸ்ட் டாட் காலம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், நான் வந்து ட்ரெயினுக்கு எக்ஸ் ட்ரெயின் அண்ட் எக்ஸ் டெஸ்ட், அதாவது இன்புட்ஸை வந்து நான் ஸ்கேல் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அவுட்புட்ஸை ஸ்கேல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒய் ட்ரெயின் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு பீரியட் சீரிஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து சீரிஸ் யூஸ் பண்ணுறேன், இங்கே டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். அது ஏன்னா என்னோட இன்புட் வந்து 2D அரே. நான் அங்கே போன பார்ட்டில் சொல்லியிருந்தாமல் இன்புட் இஸ் கோயிங் டு பி 2D அரே. ஆனால் இது அவுட்புட் வந்து சிங்கிள். இது அப்போ வந்து நான் சீரிஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், சிங்கிள் காலம்ங்கிறதுனால. இங்கே வந்து பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டா ஃப்ரேம் வந்து 2D மாதிரி பாண்டாஸில். இப்போ என்ன கொடுக்கலாம், ப்ரீ ப்ராசஸிங் டாட் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் டாட் ஃபிட் அண்டர் ஸ்கோர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒய் ட்ரெயின்ஸ் டாட் வேல்யூ டாட் ரீஷேப் ஆஃப் -1,1. இந்த ரீஷேப் எதுக்கு பண்ணுறேன்னா, இந்த ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ஷேப்பில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது டேட்டாவை வந்து. அதாவது 2D ஷேப்பில். நம்ம வந்து என்னன்னா இங்கே ஒய் வந்து 1D இருக்குன்னு தான் சொல்லியிருந்தோம் போனதில், எக்ஸ் 2D இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ணிடலாம் 2D இருக்கிறதுனால.
இங்கே வேல்யூ 2D எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால ரீஷேப் ஆஃப் -1,1 கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா என்னோட செகண்ட் டைமென்ஷன் இருக்குல்ல அந்த அந்த பக்கம் இருக்க டைமென்ஷன், அதாவது இங்கே இந்த இதில் வந்து நான் இப்போ எப்படி சொல்லியிருந்தேன்னா எக்ஸ் டாட், அதாவது இங்கே வந்து ரீஷேப் பண்ணியிருந்தால லென் ஆஃப் x,1 இதே எக்ஸாக்ட் சேம் தான் இந்த ரீஷேப்பும். -1,1 என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதோட லென்த் எடுத்துக்கும் அந்த இடத்துல. இங்கே 1 வந்தால் இங்கே என்ன டைமென்ஷன் வரணும் ஈக்குவேட் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். டாட் ஃபிளாட்டன் இப்போ வந்து எதுக்குன்னா இந்த இதை ஸ்கேல் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு திரும்ப அகைன் என்னோட மாடலுக்கு இன்புட் நான் 1D தரணும். இந்த ஸ்கேலாருக்கு மட்டும் தான் 2D தரேன். ஸோ அந்த அவுட்புட் வந்து 2D தான் இருக்க போகுது. அந்த 2D அகைன் ஃபிளாட்டன் பண்ணி 1D மாற்றிக்கிறேன். இதே மாதிரி ஒய் டெஸ்ட் ஸ்கேல்டுக்கும் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் அந்த பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிறேன். எக்ஸ் ட்ரெயின் அண்டர் ஸ்கோர் ஸ்கேல் டாட் டிஸ்கிரைப். இந்த டிஸ்கிரைப் எதுக்குன்னா என்னோட மீன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தா கவுண்ட் வந்து எக்ஸாக்ட் சேமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட இதில் வந்து டேட்டா பாயிண்ட் சேமாக இருக்க போகுது. 170 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து 1.7 into 10⁻². மீன் வந்து என்ன எல்லாத்துக்குமே வந்து நியர் 0 இருக்குது ஆல்மோஸ்ட். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் அப்படி தான் பண்ணும். மீன் 0 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 வந்து ஸ்கேல் பண்ணும். ஏன்னா எல்லாமே 10⁻17 16 அந்த ரேஞ்சில் இருக்குது தெரியுதா இங்கே. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன எக்ஸாக்டாக 1 நான் சொல்லியிருந்த மாதிரி. ஏன்னா அதோட ஒர்க்கு தான் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ண போகுது. இதே மின்மேக்ஸ் ஸ்கேலர் வந்து என்ன பண்ணும், மினிமம் வேல்யூ 0 மேக்ஸிமம் வேல்யூ 1 ஸ்கேல் பண்ணும். ஸோ அதே மாதிரி இதோட மினிமம் என்ன, ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர் என்னங்கிறது இங்கே வேல்யூஸ் இருக்குது. மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு சொல்லி இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம மாடலை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கலாம். திரும்ப வந்து என்ன பண்ணுறேன், மாடல் ஈக்குவல் டு லீனியர் ரெக்ரெஷன் மூலமா மாடல் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மாடல் டாட் ஃபிட் ஆஃப் எக்ஸ் ட்ரெயின் ஸ்கேல் ஒய் ட்ரெயின் ஸ்கேலை கொடுத்து மாடல் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணலாம், நம்ம மாடல் வந்து ஃபிட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு வந்து அதே மாதிரி 6 கோஎஃபிஷியன்ட் ஒரு இன்டர்செப்ட் கிடைக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட இதை வந்து எவலேட் பண்ண போகிறேன். நான் வந்து ஸ்கேல் பண்ணது எனக்கு ஒர்த்தா இல்லையா இந்த கேஸில் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா என்னோட ஒய் ப்ரெட் கண்டுபிடிக்கிறேன். ஒய் ப்ரெட் இஸ் ஈக்குவல் டு அகைன் பீரி டாட் சீரிஸ் ஆஃப் மாடல் டாட் ப்ரெடிக்ட் ஆஃப் எக்ஸ் டெஸ்ட் ஸ்கேல்டு. ஒய் ப்ரெட் ஸ்கேல் வந்து இந்த வேல்யூ. இப்போ எல்லாமே அதே மாதிரி எம்எஸ்சி ஆர்எம்எஸ்சி அண்ட் ஆட்டோ ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ணுறேன். கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு எம்எஸ்சி 0.44 வருது, ஆர்எம்எஸ்சி 0.66 அண்ட் ஆட்டோ ஸ்கோர் வந்து 0.55 வருது. இப்போ வந்து நான் ஒன்று கம்பேர் பண்ணலாம். எம்எஸ்சி 0.44 எனக்கு மேலே என்ன வந்திருக்குது 0.84. கண்டிப்பாக வந்து இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து பெட்டராக இருக்குது. இது 0.91 0.57 இருக்கா, கீழே என்ன வந்திருக்குது 0.66 0.55 வந்திருக்கு. இதுவும் கம்மியாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், என்னோட ஸ்கேலிங் வந்து எனக்கு அவுட்புட்டை பெட்டர் ஆக்கியிருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல இது வந்து கொஞ்சம் சின்ன ஸ்கேல் தான். இங்கே இது வந்து இந்த இது மட்டும் தான் ஸ்கேல் பண்ண போகிறேன். ஏன்னா மற்றெல்லாம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதை ஸ்கேல் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. அதுதான் நம்மளோட ஸ்கேலிங் பண்ணுறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து பிளாட் பண்ணி பார்த்துடலாம். அதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, அதோட ஆக்சுவல் வேல்யூஸ் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பிளாட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபிகர் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். PLD டாட் ஃபிகர் ஆஃப் 6 size is equal to 10,6 ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் எடுத்துக்கிறேன். PLD டாட் ஸ்கேட்டர் ஆஃப் ஒய் டெஸ்ட் ஸ்கேல் ஒய் ப்ரெட் ஸ்கேல் ஆல்ஃபா சிக்கல் 0.5 வச்சுக்கிறேன். இந்த ஆல்ஃபா வந்து என்ன பாராமீட்டர்னா என்னோட ட்ரான்ஸ்பரன்சி பாராமீட்டர். என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குங்கிறத சொல்லுது. இது வந்து நான் 50% ட்ரான்ஸ்பரன்சிக்கு செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது PLD டாட் பிளாட் ஆஃப் ஒய் டெஸ்ட் ஸ்கேல் டாட் மினிமம் ஒய் டெஸ்ட் ஸ்கேல் டாட் மேக்ஸிமம். என்னோட எக்ஸ் இன்புட்ஸ் என்ன, ஒய் டெஸ்ட்டோட மினிமம் வேல்யூ ஒய். இது வந்து எதுக்குன்னா என்னோட ஸ்ட்ரைட் லைன் வருது. அது சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து எக்ஸ் வேல்யூஸ், இது வந்து ஒய் வேல்யூஸ். அதுக்கப்புறம் இந்த பாராமீட்டர் என்ன பண்ணணும்னா ரெட் கலர் டேஷ்ட் லைன் வந்து வரையும். அதுக்காக இந்த இன்புட் அண்ட் LW is equal to 2 என்னன்னா லைனோட வித் வந்து 2 இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் லேபிள் என்ன ஆக்சுவல், ஒய் லேபிள் வந்து ப்ரெடிக்டட். பிளாட்டோட டைட்டில் என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் வர்சஸ் ஆக்சுவல். PLD டைட் லேஅவுட் வந்து கொஞ்சம் பிளாட்டை பெட்டர் ஆக்கி காட்டுங்க, எங்கள் லேஅவுட்டை டைட் ஆக்கி PLD டாட் ஷோ. இப்போ நான் அந்த செல்லை ரன் பண்ணோன்னு என்ன ஆகுது, இங்கே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கவனிக்கலாம். இந்த இதுக்கு வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்டாக இல்லை, இந்த ப்ளூ வந்து ஒரு பாதி டிரான்ஸ்பரன்சிமே இருக்குது. அதுதான் இந்த ஆல்ஃபா பேராமீட்டர். செகண்ட் வந்து என்னன்னா ரெட் கலர் டேஷ்டு லைன் வரையுது. அதுக்காக தான் வந்து இந்த பிளாட் இங்கே வந்து. இப்போ நான் டிரான்ஸ்பரன்சி வந்து 0.5க்கு பதிலாக ஒரு 1ன்னு மாற்றி காட்டினா என்ன ஆகுது, ரொம்ப டார்க் ஆயிடுது கலர். ஸோ அதுதான் இதோட யூஸ். இப்படி தான் வந்து நம்ம ரியல் லைஃப் லீனியர் ரெக்ரெஷன் மாடல் ட்ரெயின் பண்ணோம். நம்ம ரியல் லைஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. இந்த அளவுக்கு தான் ஃபிட் ஆகும் நம்மளுக்கு. ரொம்ப பெட்டர் ஃபிட்லாம் வராது. இது ஏன் இந்த லைன் வந்து வரைஞ்சிருக்கும், இப்போ இந்த பிளாட்டோட யூஸ் என்னன்னா, எனக்கு வந்து எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனாக வரணும். அதாவது என்னன்னா என்னோட ப்ரெடிக்டட் வர்சஸ் ஆக்சுவல் தானே பிளாட் பண்ணுறேன். ஆக்சுவல் என்ன இருக்கோ அதே எக்ஸாக்ட் சேம் வழியாக ப்ரெடிக்டட் இருந்தால் என்னோட இந்த லைனில் அப்படியே வரல, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற மாதிரி கணக்கில். ஆனால் இங்கே எதுவுமே அப்படி வரல. எந்த ஒரு ப்ரெடிக்டடுமே எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஆக்சுவலாக இல்லை. கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஓவர்லாப் ஆகுது, அந்த மாதிரி தான் இருக்குது. மற்ற எல்லாமே எங்கெங்கே தள்ளி தான் இருக்குது. இதுதான் ரியல் லைஃப்பில் இருக்க போகிற டேட்டா. ஸோ இப்படி தான் நம்ம லீனியர் ரெக்ரெஷன் மாடல் ரியல் லைஃபுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வேணா நம்ம அதை வந்து பேக்கெட் ஃபைல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்குது சேவ் பண்ணுறதுக்காக, அப்படி வேணால் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதோட வந்து லீனியர் ரெக்ரெஷனோட ரியல் லைஃப் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது ரியல் லைஃப் யூஸ் கேஸ் இம்ப்ளிமெண்டேஷனும் முடியுது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ.